இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாம் ஆண்டதை நோக்கி பார்க்கலாம். இந்த உயிர் தெளிந்த இந்த ஆராதனை ஆண்டவர் மகிமைப்படட்டும். தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் அவருடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யட்டும். நம்ம எல்லாம் ஆண்டதை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த உயிர் தெளிந்த இந்த ஆராதனை நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவிகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா, எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்காக நீங்கள் மரித்தீங்க ஆண்டவரே. எங்களுக்காக இயேசப்பா கல்வாரி சிலுவையில் பாவங்களை சுமந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் அடி வாங்குற இடத்துல இயேசப்பா நீங்கள் எங்களுக்காக இயேசப்பா அடி வாங்கினீங்க ஆண்டவரே. மரித்தீங்க ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்தீங்க இயேசப்பா. ஆனால் மூன்றாவது நாள் உயிரோட ஏஞ்சிங்க இயேசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெளிதலும் ஜீவனமாக இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லா கனமும் ஆண்டவர், எல்லா மகிமை உமக்கே. எல்லா ஆண்டவரை துதிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். we praise you. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா ஆண்டதை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சேர்ந்து உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சேர்ந்து மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா,
ஜீவதியதவனே ஜீவதியதவனே ನಿಮ್ಮನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಜೀವದಿ ಅಧಿಪತಿ ಜೀವದಿ ಅಧಿಪತಿಯೇ ನಿಮ್ಮನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಜೀವದಿ ಎದ್ದವನೇ ನಿಮ್ಮನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಜೀವದಿ ಅಧಿಪತಿಯೇ ಜೀವದಿ ಅಧಿಪತಿಯೇ ನಿಮ್ಮನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೋಸನ್ನ 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೋಸನ್ನ. ಬಲಮ ತೂಯರೇ 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 ಸರ್ವವಲ್ಲಭ ನೀರೇ. ತೂಯರೇ ತೂಯರೇ தூயரே எல்லாரும் அடிக்கலாம். சர்வவல்லப நீரே பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே ஓ நீரே தூயரே தூயரே சர்வவல்லப நீரே பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். ஓ நீரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். உயிரோடு எழுந்த எங்கள் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம். இது ஒருவரே பாத்திரர், தூயாதி தூயவர், மகிமையின் தேவன், எங்கள் ஜீவனின் அதிபதி நீங்க ஆண்டவரே. ஜீவனை தந்து எங்க ஜீவனை மீட்டீரே உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதுக்கு ஆண்டவரே அந்த இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. முழு யோசனையோட முழு சிந்தையோட முழு இதயத்தோடு ஆராதிக்க உன் கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்கப்பா, ஒவ்வொரு ஆவிகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டு நான் ஜெபிக்கிறோம், உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வல்லமை ஆண்டவரே இங்க ஒவ்வொருத்தரையும் தொடட்டும், இங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. பெரிய காரணம் செய்யுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த காலை நேர உயிர் தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம் உங்கள் எல்லாரையும். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் நம்மளுக்காய் மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அதை தான் நம்ம கொண்டாட போகிறோம். ஜீவிக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். சேர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமை செலுத்தலாம். ஒரு கன்னட பாடல் நம்ம பாடலாம். ஆமென். இந்த பாடல் எப்படியா சொல்லுது? ಎದ್ದನಲ್ಲ ಯೇಸು ರಾಜನೀವ ಕರ್ತನ ಅಧಿಕಾರ ನಿರೂಪಿಸಲು. ಆಮೇನ್. சொல்லுங்க பார்க்கலாம். ಎದ್ದನಲ್ಲ ಯೇಸು
ರಾಜನಿವ ಕರ್ತನ ಅಧಿಕಾರ ನಿರೂಪಿಸಲು, ದೇವರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲು, ಸೈತಾನ ಶಕ್ತಿಯ ತುಳಿದಾಕಲು. ஆமென். ஜீவன் உடைய அதிகாரம், ஜீவன் கொடுக்குற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஆண்டுகிட்ட ஒண்டி தாங்குது. அது அவர் உயிரோட எழுந்தா தெரியுமா, அதில் ஆண்டவர் காமிச்சார். அல்லேலூயா, சத்தமாமேன்னு சொல்லாமா? சேர்ந்து இந்த பாடல் நம்ம பாடலாம். நம்ம ஒவ்வொரு உள்ளங்களை ஆண்டவர் தொடுவார். தேங்க்யூ ஜீசஸ். ಎದ್ದನಲ್ಲ ಯೇಸು ರಾಜನಿವ ಕರ್ತನ ಅಧಿಕಾರ ನಿರೂಪಿಸಲು, ದೇವರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲು, ಸೈತಾನ ಶಕ್ತಿಯ ತುಳಿದಾಕಲು. ಯೇಸು ರಾಜನಿವ ಕರ್ತನ ಅಧಿಕಾರ ನಿರೂಪಿಸಲು, ದೇವರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲು, ಸೈತಾನ ಶಕ್ತಿಯ ತುಳಿದಾಕಲು. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ರೋಗವೆಲ್ಲ ನೀಗಿಸಿ ನಮಗೆ ನೂತನವಾದ ಬಲ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ರೋಗವೆಲ್ಲ ನೀಗಿಸಿ, ಭೂತಗಳ ಓಡಿಸಿ, ಬಂಧನವೆಲ್ಲ ವಿಮೋಚಿಸಲು, ಕುರುಡರು ಕುಂಟರು ಕಿವಿಡರು ಎಲ್ಲ ಸ್ವಸ್ಥವಾಗಿ ಪಡೆಯಲು ದೇವರಾಜ್ಯವ. ರೋಗವೆಲ್ಲ ನೀಗಿಸಿ, ಭೂತಗಳ ಓಡಿಸಿ, ಬಂಧನವೆಲ್ಲ ವಿಮೋಚಿಸಲು, ಕುರುಡರು ಕುಂಟರು ಕಿವಿಡರು ಎಲ್ಲ ಸ್ವಂತವಾಗಿ ಪಡೆಯಲು ದೇವರಾಜ್ಯವ. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇಂದು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಭಯವೆಲ್ಲ ಮಾರ್ಪಡಿಸಿ, ನಿರಾಶೆ ನೀಗಿಸಿ ವಾಸಿಸುವ, ಮುಚ್ಚಿರುವ ಎಲ್ಲ ಬಾಗಿಲು ತೆರೆದು ಮೆಸ್ಸಿಯ ರಾಜ ನಮಗಾಗಿ. ಭಯವೆಲ್ಲ ಮಾರ್ಪಡಿಸಿ, ನಿರಾಸೆ ನೀಗಿಸಿ, ಕುಣಿಯುತ್ತ ನಿತ್ಯದಿ ವಾಸಿಸುವ, ಮುಚ್ಚಿರುವ ಎಲ್ಲ ಬಾಗಿಲ ತೆರೆದು ಮೆಸ್ಸಿಯ ರಾಜ ನಮಗಾಗಿ. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇಂದು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇಂದು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇಂದು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಎದ್ದನಲ್ಲ ಯೇಸು ರಾಜನಿವ ಕರ್ತನ ಅಧಿಕಾರ ನಿರೂಪಿಸಲು, ದೇವರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲು, ಸೈತಾನನ ಶಕ್ತಿಯ ತುಳಿದಾಕಲು. ಎದ್ದನಲ್ಲ ಯೇಸು ರಾಜನಿವ ಕರ್ತನ ಅಧಿಕಾರ ನಿರೂಪಿಸಲು, ದೇವರಾಜ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಲು, ಸೈತಾನನ ಶಕ್ತಿಯ ತುಳಿದಾಕಲು. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇಂದು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ಯೇಸುವೇ ನನ್ನಲ್ಲೇ ವಾಸಿಸು, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. ರಾಜನೇ ಬಂದು ವಾಸಿಸು ನೀ, ಇನ್ನು ನಾನಲ್ಲ ಎಂದು ನೀನಾಗಿರು. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை செலுத்தலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆமென். ஹalleluya சொல்லலாமா? நல்லா எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. எல்லாம் தெரிந்த பாடல் தான். ஆமென். ஒரு வசனம் எப்படியா சொல்லுது, தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படுகிறது
சிலுவையில் அறியப்பட்ட இயேசு, ஆங்கிலத்தை நான் படிக்கிறேன் இந்த வசனத்தை. And he said to them, why are you afraid? அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து இங்க இல்ல. என்னது? he is not here. எல்லாம் சொல்லுங்க பாருங்க, he is not here. இயேசுவை எங்க தேட வராங்க? அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல தேட வராங்க. ஆனா அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இல்ல. he is not here. இன்னைக்கு நம்ம ஆண்டரை எங்க தேடுறோம்? ஐ மீன் பயத்துல தேடலாம். ஒருவேளை அவர் சொல்லும் போது அநேகர் பயந்தாங்க. அந்த ஸ்திரீங்களை என்னானாங்க? பயந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? ஒருவேளை ஆண்டு உயிர் தெளிதாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை அந்த பயத்தில் நம்ம இருக்கிறோமா, இல்லை அந்த கேள்வியில் நம்ம இருக்கிறோமா? ஆனால் இயேசு நம்ம தேடும் போது எப்படி தேடணும்? விசுவாசத்தில் தேடணும். எப்படி தேடணும்? சத்தமாக தாமேன்னு சொல்லலாமா? அன்னைக்கு கூட பார்த்து அந்த அந்த திருடன் எப்படி ஆண்டுகிட்ட பேசுகிறான்? விசுவாசத்தில் பேசுகிறான். என்ன ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆமென். he is not here. ஆமென். why do you search the living among the lost? அதாவது உயிரோட இருக்கிற மரித்தோர் இடத்துல ஏன் தேடுறீங்க? ஆமென். ஆமென் சொல்லலாமா? நம்மளுடைய ஆண்டவர், மாறாதிக்கிற ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அதான் இந்த பாடல் இப்படியா சொல்லுது. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த பாடலை நம்ம கன்னடத்திலையும் தமிழையும் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். கத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாக எங்களோட கூட சேர்ந்து பாடி கத்தை நம்ம ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷம் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வசக்தனு சர்வசக்தனு ಸ್ವತ್ತನಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವನಾದನು. ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತವಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು. ಸಂತೋಷವು ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವು ನನ್ನಲ್ಲಿ ಉಕ್ಕುತ್ತದೆ. ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನವು ನನ್ನಲ್ಲಿ
ಪಾಪವೆಲ್ಲ ಮನ್ನಿಸಿದ, ಭಯವೆಲ್ಲ ನೀಗಿಸಿದ, ಪಾಪವೆಲ್ಲ ಮನ್ನಿಸಿದ, ಭಯವೆಲ್ಲ ನೀಗಿಸಿದ, ಸರ್ವಶಕ್ತನು ಸ್ವಂತವಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವನಾದನು, ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತವಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು. ಆ ಆ ಆ ಇದು ಅತಿಶಯ ತಾನೇ, ಓ ಓ ಓ ಇದು ಸತ್ಯವೇ ತಾನೇ, ಆ ಆ ಆ ಇದು ಅತಿಶಯ ತಾನೇ, ಓ ಓ ಓ ಇದು ಸತ್ಯವೇ ತಾನೇ. ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತನಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು, ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತವಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು. ಕಂಡುಕೊಂಡೆ ಕಂಡುಕೊಂಡೆ ಒಂದು ನಿಧಿಯ, ಪಡೆದುಕೊಂಡೆ ಒಂದು ಪೊಕಿಷ, ಕಂಡುಕೊಂಡೆ ಒಂದು ನಿಧಿಯ, ಪಡೆದುಕೊಂಡೆ ಒಂದು ಪೊಕಿಷ. ಯೇಸುವೇ ನನ್ನ ರಕ್ಷಕ, ಯೇಸುವೇ ನನ್ನ ರಾಜ, ಯೇಸುವೇ ನನ್ನ ರಕ್ಷಕ, ಯೇಸುವೇ ನನ್ನ ರಾಜ. ಸರ್ವಶಕ್ತನು ಸ್ವಂತನಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವನಾದನು, ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತವಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು. ಆ ಆ ಆ ಇದು ಅತಿಶಯ ತಾನೇ, ಓ ಓ ಓ ಇದು ಸತ್ಯವೇ ತಾನೇ, ಆ ಆ ಆ ಇದು ಅತಿಶಯ ತಾನೇ, ಓ ಓ ಓ ಇದು ಸತ್ಯವೇ ತಾನೇ. ಓ ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತನಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು, ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನ ಸ್ವಂತವಾದನು, ಸಾವಗೆದ್ದನು ನನ್ನ ಜೀವವಾದನು. நல்ல கரங்களை தட்டி கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. ஒரு வசனம் இருந்துச்சு, therefore if anyone is in Christ the new creation has come. ஆண்டவருக்குள்ள யாராவது இருந்தாக்கா புது சிருஷ்டி அப்படின்னு தமிழுக்கு ஆங்கிலத்தில் நியூ கிரியேஷன் ஹஸ் கம், அதாவது புது சிருஷ்டி ஆரம்பம் ஆயிடுச்சின்னு அப்படின்னு அர்த்தம். ஆமேன். நம்ம எல்லாம் அந்த புது சிருஷ்டிக்குள்ள இருக்கிறோம், புதுசாக மாறினே இருக்கிறோம். எதுக்கு தாமே சொல்கிறேன், உயிர் தெளிந்த இயேசுவோடைய வல்லமை நம்ம வாழ்க்கையை மாற்றணும். நான் சொல்லுக்கு முடியாது ಆಮೇಂಟಿಂಗಿಲ್ಲ. ಏನ வாழ்க்கை என்ன பண்ணணும், ಮಾತணும். ಜೀವನ ಏನಾಗಬೇಕು, ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. ಆಮೇನ್. அதுதான் கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். சத்தமா ஆமேன் சொல்றீங்க. ஒருத்தர் உயிரோட ஏஞ்சிக்கினாருனாக்கா அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆண்டு ஒண்டித்தான் உயிரோட ஏஞ்சிக்கினார், மரித்து உயிரோட ஏஞ்சிக்கினார். ஆமேன். அவர் ஜீவிக்கிறார் வேற விஷயம், ஆனால் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லுறது வேற விஷயம். ஆமேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டு ஒண்டி தான் மரித்து உயிரோட எழுந்தார். சத்தமா ஆமேன் சொல்லாமா? இந்த தேவன் நம்ம ஆராதி கொண்டிருக்கிறோம். ஆமேன். இந்த அடுத்த பாடல் எப்படியா சொல்லுது, அருமையான பாடல். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவன் அவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாருங்க. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பார். இருப்பவர் அவர் தான், காப்பவர் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஆமேன்னு சொல்லாமா? இது அருமையாக அந்த பாடல். இது பாடல் பாடிக்கிறேன் வாட்டி, தெரியலனாக்கா கற்றுக்கணும் பாடலாம். இந்த கோரஸ் எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. என்னை காண்பவர், என்னை நடத்துபவர், என்னோட இருப்பவர். ஆமேன். சேர்ந்து இந்த பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமை செலுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லா உற்சாகமாக நல்லா கதங்களை தட்டி தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் இன்றும் என்னோடு இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அகற்றினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு
அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக எல்லாம் பாடலாமா? நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாருங்க. நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நம் பாவம் கழுவ சிலுவையிலே அவர் தந்தார். ஆமென். ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸ். மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார், நம் பாவம் கழுவ சிலுவையில் அவர் தந்தார். அவர் என்ன பண்றார்? நம்மளை காண்கின்ற தேவன். என்னப்பா? காண்கின்ற தேவன், காக்கின்ற தேவன், நம்ம கூடவே இருக்கின்ற தேவன். ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸ். அதை உணர்ந்து நம்ம பாடலாம். ஆமென். நமக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். எல்லாம் சேர்ந்து நமக்காக மரித்தார், அவர் நமக்காக பாடலாம் சத்தமா. நம் பாவம் கழுவ, நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் துவனியினில் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் துவனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே பலம். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே ஓ அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிறீங்க மியூசிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம். காண்பவர், அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர். ரொம்ப சிம்பிள். இதை உணர்ந்து பாடணும். ஆமென். நல்லா உற்சாகம் கரங்கள் தட்டி என் வாழ்க்கை ஏதோ போன மாதிரி பாடாதீங்க. இதை போய் சோகமாகறீங்க. ஏசு மரித்தார், ஆனால் உயிரோட ஏஞ்சிட்டாரு. சந்தோஷமா பாடலாமா? ஆமென். சந்தோஷமா. ஹல்லேலூயா. அவரே இதெல்லாம் சொல்லுங்க. அவரே என்னை காண்பவர், என்னை நடத்துவார், என்னோடு இருப்பவர். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமை செலுத்தலாம். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. நல்லா நல்லா கை தட்டி. அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. நல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை செலுத்தலாம். எல்லா கண்களை மூடி எல்லாம் ஆராதிங்க பார்க்கலாம். நீங்க ஆராதிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவர், உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லா கண்களை மூடி Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை போற்றுகிறோம்,
உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற எங்கள் தேவனே உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் கர்த்தர், எங்களுக்காய் பலியாய் ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்த ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவர் நீங்கள் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா உள்ளத்தினால் இந்த ஆண்டு நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். மரண பயம் எல்லாம் மாறிடுதே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுதே. மரண பயம் எல்லாம் மாறிடுதே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுதே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாஹே என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாஹே என்றும் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுதே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுதே. தோல்விகள் எல்லாம் மாறிடுதே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுதே. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே. உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே. உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாரே என் தேவன், தலைமுறை தலைமுறை தலைமுறையா. யாரே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் வல்லமை. நீர் உறங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கலாம், மகிமை செலுத்தலாம். நன்றி நன்றி. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். எங்களை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம்.
உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிற அதற்காக நன்றி நன்றி நன்றி. உயிர் தெளிந்த உங்க வல்லம ஆண்டவரே, எங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்ட ஆண்டவரே, எங்க வாழ்க்கை உங்களை போல மாறணும் ஏசப்பா. உங்கள சாயல் போல எங்க வாழ்க்கை மாறணும். எங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ಕೀರ್ತನೆಯನ್ನು ನಾವು ಪ್ರತಿಬದ್ಧವಾಗಿ ನಾವು ಓದೋಣ. Psalm 16. சகோதரி ஷாமலா அவர்கள் முன்னால் வந்து 16வது சங்கீதத்தை தமிழில் மாறி மாறி வாசிப்பார்கள். ஹலோ. 16வது சங்கீதம் 1 முதல் 11 வரை மாறி மாறி வாசிக்க கேட்போமாக. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஏத்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிய திரியங்களை என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நின்று கொண்டே இருப்போம். இந்த வேளையிலே சுவிசேஷ பகுதியாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நாம் தமிழிலேயும் கன்னடத்திலேயும் வாசிக்க கேட்கும். தமிழிலே சகோதரி லிடியா அவர்கள் முன்னால் வந்து தமிழிலே வாசிப்பார்கள். கன்னடத்திலே சகோதரி லலிதா அவர்கள் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 1 to 18 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வசனங்கள் வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் இடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள்.
அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆமென். ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1-18 ಓದಿಕೊ. ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಮಗದಾಳ ಮರಿಯಾಳು ಮುಂಜಾನೆ ಇನ್ನೂ ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಸಮಾಧಿ ಬಳಿಗೆ ಬಂದು, ಸ್ವಾಮಿ, ಕಲ್ಲು ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆಯುವುದನ್ನು ಕಂಡಳು. ಆಕೆ ಸಿಮೋನ್ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ, ಯೇಸುವಿನ ಪ್ರಿಯನಾಗಿದ್ದ ಆತ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನ ಬಳಿಗೂ ಓಡಿ ಬಂದು ಅವರಿಗೆ, ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸಮಾಧಿಯೊಳಗಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಿದನು. ಆಗ ಆ ಪ್ರೇತನು ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಹೊರಟು ಬಂದು ಸಮಾಧಿ ಕಡೆಗೆ ಹೋದರು. ಅವರಿಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ಓಡಿದರು. ಆದರೆ ಆ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಪೇತ್ರನಿಗಿಂತ ಮುಂದೆ ಓಡಿ ಮೊದಲೇ ಸಮಾಧಿಗೆ ಮುಟ್ಟಿ ಬಗ್ಗಿ ನೋಡಿ ಆ ನಾರು ಬಟ್ಟೆಯನ್ನು ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಕಂಡು, ಆದರೆ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಸಿಮೋನ್ ಪೇತ್ರನು ಅವನನ್ನು ಹಿಂದೆ ಬಂದು ಸಮಾಧಿಯೊಳಗೆ ಹೋಗಿ ಆ ನಾರು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಆತನ ತಲೆ ಮೇಲೆ ಇದ್ದ ಕೈಪಾವಡನು ಆ ನಾರು ಬಟ್ಟೆ ಕೂಡ ಇರದೆ ಸುತ್ತಿ ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದನು. ಆ ಸಮಾಧಿ ಬಳಿ ಮೊದಲು ಬಂದಿದ್ದ ಆ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯರು ಸಹ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನೋಡಿ ನಂಬಿದನು. ಆತನು ಸತ್ತ ಮೇಲೆ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತು ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. ತರುವಾಯ ಆ ಶಿಷ್ಯರು ತಿರುಗಿ ತಮ್ಮೊಳಗೆ ಬಳಿಗೆ ಹೋದರು. ಆದರೆ ಮರಿಯಾಳು ಹೊರಗೆ ಸಮಾಧಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಳು. ಹೀಗೆ ಆಕೆ ಅಳುತ್ತಿರುವಾಗ ಸಮಾಧಿಯೊಳಗೆ ಬಗ್ಗಿ ನೋಡಲು ಯೇಸುವಿನ ದೇಹವು ಇಟ್ಟಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೆಳ್ಳಗಿರುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹೊದ್ದುಕೊಂಡು ಇಬ್ಬರು ದೇವದೂತರು ಕಂಡಳು. ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ತಲೆಯಿಂದ ಕಡೆಗೆ ಮತ್ತೊಬ್ಬನು ಕಾಲಿದ್ದ ಕಡೆಯಲ್ಲಿ ಕೂತಿದ್ದರು. ಅವರು ಆಕೆಯನ್ನು, ಅಮ್ಮ, ನೀನು ಯಾಕೆ ಅಳುತ್ತೀಯ ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆ, ನನ್ನ ಸ್ವಾಮಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಆತನನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದಳು. ಇದನ್ನು ಕೇಳಿ ತಿರುಗಿಕೊಂಡು ಯೇಸುವನ್ನು ನಿಂತಿದ್ದನ್ನು ಕಂಡಳು. ಆದರೆ ಆತನು ಯೇಸು ಅಂತ ಆಕೆಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಯೇಸು ಆಕೆಯನ್ನು, ಅಮ್ಮ, ಯಾಕೆ ಅಳುತ್ತೀಯ, ಯಾರನ್ನು ಹುಡುಕ್ತೀಯ ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆ ಆತನನ್ನು ತೋಟಗಾರನೆಂದು ನೆನೆಸಿ ಆತನಿಗೆ, ಅಯ್ಯ, ನೀನು ಆತನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ದರೆ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ಯಾ ನನಗೆ ಹೇಳು, ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಳು. ಯೇಸು ಆಕೆಗೆ, ಮಗಳೇ, ಮರಿಯಾಳೆ ಎಂದು ಹೇಳಿದಳು. ಆಕೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ರುಬಿನಿ ಅಂದಳು. ರುಬಿನಿ ಅಂದರೆ ಗುರುವೇ ಎಂದು ಅರ್ಥ. ಯೇಸು ಆಕೆಗೆ, ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯಬೇಡ, ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಇನ್ನೂ ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋದನಲ್ಲ. ನೀನು ನನ್ನ ಸಹೋದರರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ನಾನು ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ನಿಮ್ಮ ತಂದೆಯನ್ನು, ನನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ದೇವರು ಆಗಿರುವ ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಅವರಿಗೆ ಹೇಳು ಅಂದನು. ಮಗ್ದಾಳ ಮರಿಯಾಳು ಹೋಗಿ, ನಾನು ಸ್ವಾಮಿಯವರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ, ಆತನು ಇಂತಿದ್ದನ್ನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದನು ಎಂದು ಶಿಷ್ಯರಿಗೆ ತಿಳಿಸು ಅಂದರು. பரிசுத்த நாமಕ್ಕೆ ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. உயிர்த்தெழுந்த திருநாளுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ವಂದಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் இது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂಥ ಒಂದು ಸಂತೋಷವಾದ ಒಂದು ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த திருநாள். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂಥ ದಿನ. ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார்.
ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஆகவே இந்த நாளிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய இன்ப நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ಬಂದಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ವಂದಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು இந்த உலகம் முழுவதும் இதை சிறப்பான முறையிலே அனுசரிக்கிறார்கள். ಸಂಭ್ರಮದಿಂದ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಈ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நல்லா கவனிங்கம்மா, வந்தவொன்னே தூங்காதீங்க. ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಯಾರು ನಿದ್ದೆ ஆண்டவருடைய ಮಾಡಬೇಡಿ. வார்த்தை நல்லா கேட்கணும். ಚೆಂದಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. எனக்கு தெரியும், இங்கேருந்து நான் பார்க்குவேன் யார் யாருன்ட்டு. ಯಾರು ಏನೇ ஏன்னா ಮಾಡ್ತಾರೆ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்துட்டு தடையாக இருக்கக்கூடாது. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ತಡೆಯಾಗಿರಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எத்தனை கண்கள் ஆண்டவர், நான் இன்றைக்கு கூட நிறைய சபைகளை ಇವತ್ತು ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ராத்திரி 12 மணி ஆச்சுனாக்கா ஆண்டவர் உயிரோடு ஏஞ்சிக்கிறாருன்னு கன்விஷன் பார்த்துங்கிறவங்க கொடுக்குறாங்க. ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆ ಆದರೆ ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಎದ್ದಿರೋರು ಉಂಟು. தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? ಗೊತ್ತಿಲ್ವಾ? எப்படி ஏசப்பா டிசம்பர் 25 பிறக்கிறாருன்னு சொல்லிட்டு நைட்டில் நிறைய சர்ச்சில் நைட்டில் கூட சர்வீஸ் வச்சுருவாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ 25ನೇ ತಾರೀಕೇ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಸರ್ವಿಸ್ அந்த ಇರುತ್ತೆ. 12 மணி ஆச்சுன்னா பிறக்கிறாருன்னு நினச்சின்ட்டு அப்போ தான் பிறக்கிறாருன்ட்டு அவங்க யோசிச்சுட்டு வீழ்ச்சின்னுப்பாங்க. 12 ಗಂಟೆಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಡ್ತಾರೆ ಅಂತ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲ அந்த மாதிரி தான் இன்னைக்கு கூட நிறைய இடத்துல அப்படி 12 தான் அவர் உயிரோடு ஏஞ்சிக்கிறாருன்ட்டு வீழ்ச்சின்கிறவங்களும் உண்டு. ಇವತ್ತು ಕೂಡ ಎಲ್ಲರೂ 12 ಗಂಟೆಗೆ ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಎದ್ದಿರ್ತಾರೆ. நீங்கள் எல்லாம் வீழ்ச்சி நிற்கிறீங்களோ இருந்தீங்களோ என்னன்னு தெரியாது. ನೀವು ಎಲ್ಲರೂ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದೀರೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஐயோ நாங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை, ನಾವು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. நல்லா தூங்குறவங்க நாங்கள். பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் தூங்குறவங்க நாங்கள். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡುವಂಥವರು. நாங்கள் காலையில் கூட லேட்டாக தான் ஏஞ்சிக்குவோம், 9 மணிக்கு ஏஞ்சிக்குவோம் நாங்கள். ಬೆಳಿಗ್ಗೆ ಕೂಡ ನಾವು 9 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳ್ತೀವಿ. இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கு அல்ல. அதெல்லாம் ಅದು ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ நான் கூட நேற்று 1:30 தான் முழிச்சுன்னு இருந்தேன். நான் 1:30 ಗಂಟೆವರೆಗೂ ನಾನು ಎದ್ದಿದ್ದೆ. அதன் பிறகு தூங்கி அதன் பிறகு போய் எழுந்து இப்போ இங்கே வந்து ஆலயத்தில் வந்து பேசுகிறோம். ಈಗ ಬಂದು ನಾವು ಆಲಯದಲ್ಲಿ எத்தனை ಮಾತಾಡ್ತೀವಿ. பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ಎಷ್ಟೇ ಬಲಹೀನತೆ ಇದ್ರೂ ದೇವರು ಬಲವನ್ನು ஆமென். ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் இது. ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அது உயிர்த்தெழுந்த வசனங்களை நான் பிறகு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಿದ್ದೇನೆ. இந்த நாளிலே இந்த 4 சுவிசேஷங்களிலும் 4 ಸುವಾರ್ತೆಯಲ್ಲೂ குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮರಣದ ಬಗ್ಗೆ, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, ಅವರು ಉಣಲ್ಪಟ್ಟಿದ್ದು, அவர் உயிர்த்தெழுந்த காரியங்கள் எல்லாம், ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ மிக சிறப்பு ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் வித்தியாசமான முறையில் சொல்லப்படுகிறது. ಒಂದೊಂದು ಸುವಾರ್ತೆಯಲ್ಲೂ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சம்பவம், ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಘಟನೆ நீங்கள் பார்க்கும்போது, ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ஏற்கனவே நீங்கள் வாசித்த இந்த வார்த்தைகளை நீங்கள் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ಇಲ್ಲಿ ಓದಲಿಕ್ಕೆ ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಗಮನಿಸಿದ್ದೀರಾ ಅಂತ நாங்களாம் ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்போ அந்த சங்கீதம் எப்படி வாசிக்குவாங்க, சங்கீதம் எப்படி வாசிக்குவாங்க, ಕೀರ್ತನೆ ಈ ರೀತಿ ಓದುತ್ತಾರೆ, சுவிசேஷம் சர்ச்சில் வாசிக்குவாங்க, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಈ ರೀತಿ ಓದುತ್ತಾರೆ. அது இந்த நாளில் தான் நீங்கள் உங்களுக்கு வாசிக்க வாய்ப்பு நாங்கள் கொடுத்தோம். ಓದಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡ್ತೇವೆ. சிலர் வாசிக்கணும்னு தான் அந்த வாய்ப்பு கொடுத்தோம். ಕೆಲವರು ಓದಬೇಕಂತ ನಾವು ಕೊಡ್ತೇವೆ. மற்ற நேரத்தில் கொடுக்கறதில்ல, ಬೇರೆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சங்கீதம் தான் வாசிக்கிறோம், ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ஆனால் மற்ற சபைகளில் ಬೇರೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ சங்கீதங்குது, ಕೀರ್ತನೆಯೇ ಉಂಟು, சுவிசேஷ வாசனம் வாசிக்கணும், ಸುವಾರ್ತೆಯೂ ಓದಬೇಕು, அப்போ பழைய ஏற்பாட்டு புக்கிலையும் வாசிக்கணும், ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪುಸ್ತಕದಲ್ಲೂ ಓದಬೇಕು, தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு ஏதோ ஒரு பகுதி வாசிக்கணும், ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಓದಬೇಕು. நிறைய வாசிக்குவாங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದುತ್ತಾರೆ. அப்போ என்னென்ன வாசிக்கிறாங்க, என்ன வசனம் வாசிக்கிறாங்கன்ட்டு அப்படியே நாங்கள் ஆன்னு வாய் தந்து
ಕೇಳಿ இப்போ ಇವತ್ತಿನ ವಾಕ್ಯ ಏನು ಓದುತ್ತಾರೆ ಅಂತ ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕಾಯ್ತಾ ಇರ್ತೀವಿ. நம்ம திருச்சபையே அப்படித்தான் கேட்கணும். ಸಭೆಯವರೇ ಆ ರೀತಿ ಆಸಕ್ತಿಯಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. இங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சம்பவத்தில் ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂಥ ಘಟನೆಯಲ್ಲಿ யார் எப்படி செயல்பட்டாங்கோ, ಯಾರು ಯಾವ ರೀತಿ ಕೆಲಸ ಮಾಡಿದರು. இங்கே யோவான் என்ன சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ಯೋವಾನ 20ರಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ 1ஆம் அதிகாரத்தில் ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோಡೆ ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಮಗಳದ ಮರಿಯಾಳು ಮುಂಜಾನೆ ಇನ್ನೂ ಕತ್ತಲೆ ಇರುವಾಗಲೇ. எவ்வளோ இருட்டுமா, யாரும் ஆயிட்டு பேச மாட்டேங்கிறாங்க. நான் சபையில் ಮಾತಾಡಿ பேசாம நடந்தீங்களா? நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதிகாலையில் ஏஞ்சிட்டு போகிறாங்க. ಮುಂಜಾನೆ ಇನ್ನೂ ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಅವರು. நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் 10-11 மணிக்கு தான் சார் வருவோம். ನಾವು 10:30 11 ಗಂಟೆಗೆ அதிகாலையில் ನಾವು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬರಲ್ಲ. ஏன்னா இந்த சத்தியத்திலே தான் நாங்கள் உபதேசத்தை கொடுக்கிறோம் சபைக்கு. ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಉಪದೇಶವನ್ನು ಸಭೆಗೆ ಕೊಡ್ತೀವಿ. உபதேசம் ಇದು ಒಂದು ಉಪದೇಶ. ஏதோ கதை மாதிரி கேட்டு போறதெல்லாம் இல்லை. ಕಥೆಯ ರೂಪವಾಗಿ ಕೇಳಿ ಹೋಗುವುದಲ್ಲ. அந்த காலம்லாம் போயிடுச்சு. ಆ ಕಾಲವೆಲ್ಲ ಹೊರಟೋಯ್ತು. நீ உபதேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ಉಪದೇಶವನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எவ்வளோ அதிகாலையில் வந்தாங்க. ಎಷ್ಟು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂದರು. நான் வரும்போது நிறைய சேர்ச் காலியாக இருந்துச்சு. ತುಂಬ ಚೇರ್ ಖಾಲಿ ಇತ್ತು ನೋಡಿ. இப்போ தான் ஃபில்லப் ஆகிக்குது. ಇವಾಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ. ಆಮೆನ್. நம்ம ஆண்டவரை தேடுற விஷயத்தில் ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ அதிகாலையில் தேடணும். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ஹல்லேலூயா. ಹುಡುಕಬೇಕು. அதில் பாருங்க, மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துல வந்து கல்லறை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். ಮರಿಯಾಳು ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದು ಸಮಾಧಿಯ ಕಲ್ಲು ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. இங்கே ஒரே அம்மா பற்றி தான் சொல்லுது. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. காலையில் வந்தாங்க. ಮುಂಜಾನೆ ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಬಂದಳು. அவங்களுக்கு இருந்த தைரியம் பாருங்க எப்படி. ಅವರು ಇದ್ದಂಥ ಧೈರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அவங்க அந்த நைட்டில் தூங்கியிருக்க மாட்டாங்க. ಅವರು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡಿರಲ್ಲ. காலையில் போய் பார்க்கணும். ಬೆಳಿಗ್ಗೆ ಹೋಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. நிறைய இடத்துல நிறைய சம்பவம் சொல்லப்படுகிறது. ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಘಟನೆಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿವೆ. ஒரு இடத்துல வந்து குரூப்பாக போகிறாங்க. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நமக்கு கல்லை தருக்குவாங்க. ಯಾರು ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಕ್ಕೆ போகும்போது ಆ ರೀತಿ ಹೋಗುವಾಗ மார்க் சுவிசேஷத்தில் ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. ಕಲ್ಲು ಅಲ್ಲಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿತು ಎಂದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಉರುಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎಂದು ನೋಡ್ತೇವೆ. அப்படின்னு அங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இவங்க ஒண்டி தான் போகிறாங்க. அவங்க ಇವರು ಒಬ್ಬರು ಮರಿಯಾಳು ಮಾತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. அப்போ இந்த மாதிரி கல் வந்துட்டு புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை பார்த்து ಕಲ್ಲು ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. அதில் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு பேதர்கிட்ட யோவான்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ಇಲ್ಲಿ ನಡೆದಂಥ ಘಟನೆಗಳನ್ನು ನೋಡಿ ಪೇತ್ರನು ಯೋವಾನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. அதை சொன்ன உடனே இவங்களும் வந்து பார்க்குறாங்க. அந்த கல்லறையில் இப்போ ஆண்டவர் இயேசு இல்லை. ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲ. தூதன் சொல்றாரு, அவர் உயிரோடு எஞ்சிட்டாரு. ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ அப்படின்னு சொல்றாங்க. ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அவர் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்போ சீமோன் பேதுரு யோவான் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಯೋವಾನನು ಎಲ್ಲರೂ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. அங்கே பார்த்துட்ட உடனே இப்போ நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು 24ஆம் அதிகாரத்தில் 24ನೇ ಅಧ್ಯಾಯ அது இருக்கிறது. நீங்கள் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 24 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இந்த வசனத்தில் நீ என்ன கண்டுபிடிச்சிங்க? ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನನ್ನು ನೀವು ಕಂಡಿದ್ದೀರಿ? என்ன சொல்றாங்கனாக்கா, ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேர் அவர்களை நோக்கி சொல்றாங்க. ಆ ಇಬ್ಬರು ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உயிரோடு இருக்கிறவரை ಬದುಕಿರುವವನನ್ನು நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? ಸತ್ತವರೊಳಗೆ ಹುಡುಕುವುದು ಏನು? அவன் சொல்ல மாட்டேங்க. ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு ஒத்துவதுனே இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும்.
ನೀವು ಆಮೇನ್ ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ. கண்ணை மாத்திரம் மூடக்கூடாது. ಕಣ್ಣು ಮಾತ್ರ ಮುಚ್ಚಬಾರ್ದು. பிசாசு அங்கே தான் வந்து நிற்கிறான். ಸೈತಾನ ಅಲ್ಲೇ ಬರ್ತಾನೆ ನೋಡಿ. ஆமென். ಆಮೇನ್. பிசாசு எங்கே வரான்னா ಸೈತಾನ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ? தலை மேலே தான் வருது அவரு. ತಲೆ ಮೇಲೆ ಬಂದು ஆமென். ಕೊಡ್ತಾನೆ. தலை மேலே வந்து கண்ணில் இறங்கி ಕಣ್ಣಲ್ಲಿ ಇಳಿದು தேவனுடைய வார்த்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ இவங்க பாருங்க இந்த வார்த்தை எப்படி இருக்குது. ಈ ವಾಕ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ನೋಡಿ. நம்மெல்லாம் அதை வாசிக்கிறோம் அத்தை. ಇದನ್ನ ನಾವು ಓದಬೇಕು. அதை நிறுத்தி நிதானமாக வாசித்தா தான் நமக்கு அதனுடைய விஷயம் புரியும். ನಿಲ್ಲಿಸಿ ನಿಧಾನವಾಗಿ ಓದುವಾಗ ಅರ್ಥ ಮಾಡಿ. உயிரோடுகிறவர் போட்டு இங்கே வந்து கல்லறையில் தேடினுக்கிறீங்களே, ಜೀವಂತವಾಗಿರೋರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀವು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் கல்லறையில் தானே வச்சாங்க. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ತಾನೇ ಇಟ್ರು ಅವ್ರನ್ನ. ஆமென் சொல்லுவோம். ಆಮೇನ್. பாருங்க அங்கே நிறைய இன்னொரு இடத்துல மத்தேயுல என்ன சொல்லுது, ಮತ್ತೆಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவர் உயிரோடு எஞ்சிட்டாரு, ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ தூதன் சொல்றாங்க. ಒಂದು ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ. பாருங்க அவரை சுற்றி இந்த சீலை ಅವರು ಸುತ್ತಿದ್ದಂಥ ಬಟ್ಟೆಯನ್ನು அதை சுற்றி வச்சுக்குது. ಅದನ್ನು ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அதை சுற்றி வச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னா, ಅದನ್ನ ಸುತ್ತಿ ಇಟ್ಟಿರುವ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, இதை வச்சுட்டு நான் போகிறேன், நான் திரும்பி நான் வருவேன், ಅದನ್ನು ಸುತ್ತಿ ಇಡ್ತೇನೆ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು அப்படின்றது அர்த்தம் அது ಅಂತ ಹೇಳುವುದು ಅರ್ಥ. சீலை சுற்றி மடிச்சு வச்சுட்டுக்குது. ಬಟ್ಟೆಯನ್ನು ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. இந்த சீலை என்னன்னாக்கா, ಆ ಬಟ್ಟೆ ಯಾವುದಂದರೆ அவருடைய பாடியை சுத்துந்தது. ಅದು ಆತನ ಶರೀರವನ್ನು ಸುತ್ತಿಟ್ಟಂಥ ಬಟ್ಟೆ. அவர் பிறக்கும்போது ಅವರು ಹುಟ್ಟುವಾಗ அவங்க தாய் மரியாள், ಅವರ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಾಳು, உலகத்திலே அவரை பெற்றெடுத்த மரியாள், ಆತನನ್ನು ಎತ್ತಿದಂಥ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಾಳು பிள்ளையை துணிகளில் சுற்றி படுக்க வைத்தார். ಮಗುವನ್ನು ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿ ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಿದರು. அந்த அன்றைக்கு ஒரு துணியை சுற்றி அந்த குழந்தையை படுக்க வைத்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಮಲಗಿಸಿದಳು. அந்த குழந்தை இன்றைக்கு வளர்ந்து ಆ ಮಗು ದೊಡ್ಡವನಾಗಿ இந்த உலக மக்களுக்காக ಈ ಲೋಕದ ಜನರಿಗೋಸ್ಕರ தன்னுடைய உயிரையே கொடுத்து ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟು மரித்த உடனே ಸತ್ತಂತವರು அந்த பாடியை துணியில சுத்துறாங்க. ಆ ಶರೀರವನ್ನು ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿದರು. கற்பனை செய்து பாருங்கள். ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. இது கதையல்ல, ಇದು ಕಥೆಯಲ್ಲ, நடந்த சம்பவம். ನಡೆದಂಥ ಘಟನೆ. அங்கே ஸ்வாட்லிங் கிளாத், சிறிய துணியிலே குழந்தையை சுற்றி வைத்தார்கள். ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಮಗುವನ್ನು ಸುತ್ತಿ ಇಟ್ಟರು. இன்றைக்கு இந்த மரித்த இயேசுவை ಸತ್ತಂತ ಯೇಸುವನ್ನು துணியிலே சுற்றி வைத்தார்கள். ಇಲ್ಲಿ ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ அதை ನೋಡಿ. கழற்றி அதை மடித்து அவர் வச்சிட்டு போறார். அவர் ಅದನ್ನ ಮಡಚಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ஆனால் இங்கே பார்க்கும்போது ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இந்த மகதலேனா மரியாள், மகதலேனா மரியாள் வந்துட்டு ಮಗಳದ ಮರಿಯಾಳು ಬಂದು இந்த கல்லறையில் இடத்துக்கு வந்திருக்கிறதை பார்க்கிறேன் நான். ಈ ಸಮಾಧಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದಿರುವುದನ್ನು எல்லாரும் அந்த கல்லறையில் இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க. ಈ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿ ಹೋದರು. ஆனால் இந்த அம்மா மாத்திரம் போல. ಇವರು ಮಾತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆமென் சொல்லுவோம். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இல்லை, அவர் உயிரோடு ஏஞ்சிட்டுக்கிறாரு. ಅವರು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಜೀವಂತವಾಗಿದ್ದು போடலான்னு போடுறாங்க. ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ ನೋಡಿ. இந்த அம்மா கூட தானே போயிட்டுக்கணும். ಇವರು ಕೂಡ ಹೋಗಿರ್ಬೇಕಲ್ವಾ? இந்த அம்மா போல ಇವರು ಹೋಗಲಿಲ್ಲ, அங்கே இருக்கிறார்கள். ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. மகதலேனா மரியாள் ಮಗಳದ ಮರಿಯಾಳು 14வது வசனத்திலே சொல்லுகிறது. 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர்கள் அவரை நோக்கி ஸ்திரீயே, அந்த இவனும் கூட சீழே அந்த அதாவது மேய்ப்பர் இவனுக்கு கூட அதாவது தூதர்கள் கூட ದೇವದೂತರು ಕೂಡ அவங்க கேட்குறாங்க, ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ, ஏன் அழுகிறாய்? ಯಾಕೆ ಅಮ್ಮ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ? அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ನನ್ನ ಸ್ವಾಮಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. நின்னுகிறியே, ஏன் அழுதுனுகிற? ಯಾಕೆ ಅಳುತ್ತೀಯ ಅಮ್ಮ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்வோம். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களுக்கு ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் பேசுகிறேன். அப்படின்னா நீங்களும் நானும் பேசுகிற லாங்குவேஜில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ನಾವು ಮಾತನಾಡುವಂಥ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೇನೆ. ஆமென் சொல்வோம். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. போயிட்டாங்க, நீ ஏமா இங்கே நின்னுகிற? ಯಾಕಮ್ಮ ನೀನು ಅಳುತ್ತಿ? நீ ஏமா அழுது நிற்கிற? நீ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿದ್ದೀಯಾ?
இல்லை இல்லை, எங்கள் ஆண்டவரே எடுத்துன்னு போயிட்டாங்க. ನನ್ನ ಸ್ವಾಮಿ ಅಯ್ಯನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அல்லேலூயா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஹalleluya. போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல ಅವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಸ್ಥಳ ನನಗೆ என்று ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். கரங்களை தட்டி ಯೇಸು ஒரு ನಿಂತಿರುವುದನ್ನು சொல்லுவோம். ನೋಡಿದಳು. அப்போ கூட சொல்லிட்டு ಹೇಳಿ திரும்பி பார்க்கும்போது ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ இயேசு அங்கே நிற்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದನ್ನು ನೋಡಿದಳು. இயேசு நின்னுகிறாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, மரியாளும் நின்னுகிறாங்க. ಮರಿಯಾಳು ನಿಂತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಆದರೆ ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். ಯೇಸು ಎಂದು ಅರಿಯದೇ ಇದ್ದಳು. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹalleluya. அதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? மரியாளுடைய அழுகை. ಮರಿಯಾಳ ಒಂದು ಕಣ್ಣೀರು, அவங்க கண்ணில் இருக்கிற அந்த தண்ணீர், ಅವಳ ಆ ಕಣ್ಣಲ್ಲಿರುವಂಥ ನೀರು. இது மரியாளுடைய வாழ்க்கையிலே ಮರಿಯಾಳ ಜೀವನದಲ್ಲಿ கண்களிலே கண்ணீர் வருகிறது, ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುವುದನ್ನು ನೋಡಿದಳು. ஆனால் அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. ಅವಳ ಹೃದಯ ಹಂಗೆ ಅವಳ ತವಕಿಸುತ್ತಾ ಇದೆ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய தாய்மார்களிலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದಂತ ತಾಯಂದಿರಲ್ಲಿ 7 ಮುಖ್ಯ ತಾய்மார்கள் இருந்தார்கள். 7 ತಾಯಂದಿರಿದ್ದರು. அவர்கள் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಂತವರು, எல்லா பணிவிடை செய்திருந்தார்கள். ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಅವರಿಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಂತವರು. அவர்களும் கூட தான் கல்லறைக்கு வந்தார்கள். ಅವರು ಕೂಡ ಸಮಾಧಿಗೆ ಬಂದಿದ್ದರು. ஆனால் இந்த ஒரு பெண்மணி மாத்திரம் ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಮಾತ್ರ கல்லறை விட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ಸಮಾಧಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದು ನಾವು ನೋಡಬೇಕು. கண்களிலே கண்ணீர், ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು, அந்த இதய துடிப்பு என்ன என்றால், ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾರವಿತ್ತು. ஆண்டவரை இங்கே வைத்தார்களே, ನನ್ನ ದೇವರನ್ನು ಸ್ವಾಮಿಯವರನ್ನು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, அவர் இல்லையே, ಅವರು ಇಲ್ಲವಲ್ಲ, அவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களே, ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರಲ್ಲ, அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾರ. ஆமென், அல்லேலூயா. ಆಮೆನ್, ಹalleluya. காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ மகதலேனா மரியாள் இடத்தில் இருந்து ಮಗಳದ ಮರಿಯಾಳ ಸ್ಥಳದಿಂದ ஆண்டவர் 7 பிசாசை துரத்தி இருந்தார். 7 ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದರು. ಆಮೆನ್, ಹalleluya. அந்த 7 பிசாசுகள் அவர்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைத்திருக்கும். 7 ದೆವ್ವಗಳು ಅವರನ್ನು ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಹಿಂಸೆಗಳನ್ನು, அந்த பிசாசின் பிடியில் இருந்து ಆ ದೆವ್ವದ ಕಾಟದಿಂದ ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்தாரே, ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, அந்த ஆண்டவரை ಆ ದೇವರನ್ನು மரியாள் மறக்கவில்லை. ಆ ಮರಿಯಾಳು ಮರೆಯಲಿಲ್ಲ. இதயம் தெய்வமாய் வைத்திருந்தார்கள். ಹೃದಯದ ದೇವರನ್ನಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, ಹalleluya. அவர்களை ಅವರನ್ನು ஆண்டவர் இந்த 33.5 வருஷம் ஊழியம் செய்தார்களே, 33 ವರ್ಷ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, கூட செய்து ஊழியம் செய்தார்கள். ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசுவை கல்லறை சிலுவையிலே அடிக்கும் போது ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯುವಾಗ அந்த சிலுவையினுடைய எதிரிலே நின்று கொண்டிருந்தார்கள். ಶಿಲುಬೆಯ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದರು. இப்போது இயேசுவை கல்லறையிலே வைத்த பிறகு ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ அந்த ಇಟ್ಟಾಗ கல்லறைக்கும் வந்திருக்கிறார்கள். ಆ ಸಮಾಧಿಗೂ ಅವಳು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹalleluya. எங்கு போனாலும் நான் உம்மை பின்தொடர்வேன் ஆண்டவரே. ನಾನು ಎಲ್ಲೂ ಹೋದ್ರೇನು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ ದೇವರೇ. சிலுவையிலே அடித்தாலும் சரி அங்கே இருப்பேன். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು ಇದ್ದರು, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. நீ மரித்தாலும் அங்கே இருப்பேன். உன்னை கல்லறையில் அடக்கும் போதும் இருப்பேன். ನೀನು ಸತ್ತು ಹೋದರೂ ಇರುತ್ತೇನೆ, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರೂ ಇರುತ್ತೇನೆ. இந்த கல்லறையிலே வாசனை திரவத்தை நான் ஊற்றுவதற்காக வந்திருக்கிறேன். இங்கே ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯವನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆண்டவர் இல்லை, ನನ್ನ ದೇವರು ಇಲ್ಲ, யாரோ எடுத்து போயிட்டார். ಯಾರೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. அந்த கண்களிலே கண்ணீர், ಅದಕ್ಕೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು, இதய துடிப்பு பிரியமான ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು. மரியா, ಆದರೆ ಮರಿಯಾಳು, மகதலேனா மரியா, ಮಗಳದ ಮರಿಯಾಳಲು இயேசுவை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸುವನ್ನು ಏನೆಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾಳೆ. மரித்த இயேசுவாய்த்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಸತ್ತಂತ ಯೇಸು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. மரியாளே, ಮರಿಯಾಳೆ, நீ மரித்த இயேசு என்று நினைத்துக் கொண்டிருக்கிற
ಸತ್ತಂತ ಯೇಸುವನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವಂತವಳು இயேசு ಯೇಸು நான் உன் கண்ணெதிரிலே நிற்கிறேன், ನಿನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದೇನೆ, உன் கண்ணெதிரிலே நிற்கிறேன், ನಿನ್ನ ಮುಂದೆ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ, ஆனால் உன் கண்ணுக்கு தெரியவில்லை. ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ನಾನು ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. காரணம் உன்னுடைய கண்ணீர் கண்ணீர் ಕಾರಣ ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿರುವಂತ ಕಣ್ಣೀರು. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, கிறிஸ்தவ ஜனமே, ಕ್ರೈಸ್ತರ திருச்சபை மக்களே, ಸಭೆಯ ಮಕ್ಕಳೇ, விசுவாசிகளே, ನಂಬಿಗಸ್ತರೇ, இன்றைக்கு நீ பல விஷயத்திலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய். ಅನೇಕ ವಿಷಯದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟುಕೊಂಡಿರುವುದು. இயேசு உன் கண் முன்னாலே நிற்கிறது உனக்கு தெரியவில்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உன் பக்கத்திலே இருப்பது தெரியவில்லை. ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ நினைக்கிறாய் இயேசு என் பக்கத்திலே இல்லை என்று சொல்லி. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೆ. எப்போதுமே ஆண்டவர் உன் பக்கத்திலே இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಯಾವಾಗಲೂ ಇದ್ದಾರೆ. அது நம்முடைய துக்கங்கள் கண்ணீர், ನಮ್ಮ ದುಃಖಗಳು நம்முடைய ಕಣ್ಣೀರು, பிரச்சனை பாடுகள், ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೋರಾಟಗಳು இயேசுவை காணாத படிக்கு ಯೇಸುವನ್ನು ನೋಡದ ಹಾಗೆ அது தடுக்கிறது. ಅದು ನಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென் ஆமென் ಆಮೆನ್, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. பின்னால பார்க்க அப்பொழுது இயேசு ಆಗ ಯೇಸು அவளை பார்த்து, ಅವಳನ್ನು ನೋಡಿ, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ಸ್ತ್ರೀಯೇ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ, யாரை தேடுகிறாய்? ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿ? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்வோம். ஸ்திரீ ಇಲ್ಲಿ ಅಮ್ಮ ಅಂತ ಇದೆ. ஏன் அழுகிறாய், ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ, யாரை தேடுகிறாய்? ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿ, why weepest thou, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ಯಾಕೆ ಅಳುತ್ತಾ ನಿಂತಿದ್ದೀಯಾ? ஆமென் ಆಮೆನ್, ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லித்தான் ಯೇಸು ಸತ್ತು ಹೋದರೆಂದು ಹೇಳಿ அவரை கல்லறையிலே வைத்து விட்டார், அந்த சரீரத்தை பாடியை என்று சொல்லித்தான் ಆ ಶರೀರವನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ மேரி அழுது கொண்டிருக்கிறார். ಮರಿಯಾಳು ಅಳುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆண்டவரை செத்த பிணமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இதான் அங்க லூக்காவை சொல்றார், ಲೂಕ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ದೇವರನ್ನು இந்த கல்லறையில வந்து தேடினா எங்க கிடைக்கும்? ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹುಡುಕುವುದಾದರೆ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತಾರೆ? ಆಮೆನ್ ಚೊಲ್ಲು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் மேரியின் வாதம் என்ன? மகதலேனா ಮರಿಯಾಳ ಒಂದು ವಾದ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, தானே வைத்தார்கள். ಇಲ್ಲೇ ತಾನೇ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು. ஹalleluya. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப பார்த்தா அந்த பாடி இல்லையே. ಈಗ ಶರೀರ ಇಲ್ಲವಲ್ಲ. இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ಯಾಕೆ ಅಮ್ಮ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ, யாரை தேடுகிறாய்? ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿ? ஹalleluya. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைய தினத்தினுடைய கேள்வி கூட ಇವತ್ತಿನ ಪ್ರಶ್ನೆ ಕೂಡ நமக்கு கூட அதுதான் கேள்வி. ನಮಗೆ ಕೂಡ ಅದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஹalleluya. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பல விஷயத்திலே ಅನೇಕ நாம் ವಿಷಯಗಳಲ್ಲಿ அழுது கொண்டிருக்கிறோம். ನಾವು ಅಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, நாம் யாரையோ தேடி கொண்டிருக்கிறோம். ಯಾರನ್ನೋ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟು எத்தனை ಸಮಸ್ಯೆಗಳು, காரியங்கள் இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. நாம் அழலாம் தான், ನಾವು ಅಳಬಹುದು, துக்கப்படலாம் தான். ದುಃಖ ಪಡಬಹುದು. சப்பா கூட தான் அழுதாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೂಡ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ರು. அதே லாசரு கல்லறை கிட்ட போயிட்டு அழுதாரு. ಲಾಜರ ಸಮಾಧಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಕಣ್ಣೀರು அழுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ಆತನು ಹತ್ತಿದ್ದಕ್ಕೆ ಅನೇಕ யாரை ಕಾರಣಗಳಿದೆ. தேடுகிறாய்? ಯಾರನ್ನ ಹುಡುಕುತ್ತೀಯ? நம்முடைய துக்கத்துக்கும், ನಮ್ಮ ದುಃಖಕ್ಕೂ, நம்முடைய கவலைக்கும், ನಮ್ಮ ಚಿಂತೆಗೂ, நம்முடைய பிரச்சனைக்கு ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೂ மனுஷர்கள் மாத்திரம் அவங்க தான் பரிகாரம் சொல்ல முடியாது. ಮನುಷ್ಯರು ನಮಗೆ ಪರಿಹಾರವಲ್ಲ. அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னாக்கா ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾದರೆ அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, ಏನು ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, நம்ம பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ அது வேற யாருக்கிட்ட போய் சொல்லாம ಬೇರೆ ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳಬೇಕೆಂದು ನೆನೆಸುತ್ತಾರೆ ಹೊರತು நமக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. ನಮಗೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய சூழ்நிலைகள் என்னன்னா, ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು ಏನಂದ್ರೆ பல விஷயத்துல அழுது கொண்டு இருக்கிறோம். ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅಳುತ್ತಿದ್ದೇವೆ. ஆறுதலுக்காக யாரையாரோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். ಆದರಣೆಗೋಸ್ಕರ ಯಾರನ್ನೋ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೇವೆ. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, பேசுனுங்கிறாங்க எதிரிலேயே. ಯೇಸು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பண்றாங்க இப்போ? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க எதிரும் புதிருமாகறாங்கன்ற ಎದುರು ಎದುರು ಎದುರಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. எதிரெதிரு தாக்குறாங்க. ಎದುರಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. நம்ம நின்று பேசிந்தாங்கறாங்க. ಅಮ್ಮ ಅವರು ನಿಂತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னன்னா கண்ணுல தண்ணி வந்து நிக்குது, ಅವ್ರು ಅಳ್ತಾನೇ ಇದ್ದಾರೆ. இதயம் துடிச்சு நிக்குது, ಹೃದಯ ಬಡಿತಾ ಇದೆ. நான் ஏதாச்சும் தெரியலையே. ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ.
ஆமென். ಆಮೇನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. என்ன ஒரு காரியங்களை பாருங்க. ಏನು ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡಿ. அப்போ அவர் கேட்குறாரு, ஸ்திரியை என்ன அழுகிறாய், என்ன தேடுறான்னாக்கா, ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ, ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿ அவர் ಅಂದ್ರೆ அந்த கார்டனர் தோட்டக்காரன் நினச்சிக்கின்னு, ತೋಟಗಾರನು ಎಂದು ஐயா ನೆನೆಸಿ நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுனால் போயிருந்தாக்கா அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், ಅಯ್ಯ ನೀನು ಅದನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿದರೆ ಇಟ್ಟಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು நான் ನನಗೆ போய் அவரை எடுத்துக்கொள்வேன். ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. பராக்கிரமசாலி பார்த்தீங்களா? ಎಷ್ಟು ಒಂದು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. கரலை தட்டி ஒரு Hallelujah. அவர் வேலை எங்கன போய் வச்சுட்டு இருந்தீங்களா கூட, ಎಲ್ಲಾದ್ರೂ ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಇಟ್ಟಿದ್ರೆ ಕೂಡ நான் யாராருன்னா கூட்டினு தைக்குவேன்னு கூட சொல்ல, ಯಾರನ್ನಾದ್ರೂ நான் ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು போய் எடுத்துக்குவேன். ನಾವು ಹೋಗಿ ನಾನು ತೆಗೊಳ್ತೀನಿ ಅವಳನ್ನು. அந்த ஸ்திரீனுடைய தைரியம் பாருங்க என்னன்னு. ಆ ಸ್ತ್ರೀಯಳ ಧೈರ್ಯವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, வாசிப்ப அந்த வசனத்தை நாம் இந்த வேளையில ஏசாவை நோக்கி மரியாளே என்றார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம் ஆண்டவருக்கு. மரியாளே என்றால் ஹalleluya. ಮರಿಯಾಳೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரியாளே அப்படி என்றார். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். ಮರಿಯಾಳೆ ಎಂದು ಹೇಳಿದಳು, ಆಕೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಇಬ್ರಿಯರ ಮಾತಿನಲ್ಲಿ ರಬ್ಬೂನಿ ಎಂದಳು. ஹalleluya. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க ஒரு பாயிண்ட் காங்க. இப்போ இயேசு நிற்கிறார், ಯೇಸು ಇದ್ದಾರೆ, மரியாள் நிற்கிறார். ಮರಿಯಾಳು ನಿಂತಿದ್ದಾರೆ. மரியாளுடைய எண்ணம், ಮರಿಯಾಳ ಒಂದು ಯೋಚನೆ, இயேசு மரித்தவராகவே நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். ಮರಿಯಾಳು ಸತ್ತಿರವನಂತನೇ ನೋಡುತ್ತಿದ್ದಾಳೆ. அவர்கிட்ட பேசும்போது கூட ಅವಳ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಮಾತನಾಡುವಾಗ ಕೂಡ அவர் பாடியை யாரோ எடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க. ಅವರ ಶರೀರವನ್ನು ಯಾರೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. அப்படி நீங்க அந்த பாடி எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா, ಆ ಶರೀರ ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾದರೆ சொன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன், ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾಳೆ. மகதலினா மரியாளுடைய கான்செப்ட் எண்ணம் என்னன்னாக்கா, ಮಗಳದ ಮರಿಯಾಳ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ இயேசுவை மரித்தவர்களாவே அவங்க நினச்சினுக்கிறாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತಾನೇ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவரும் நினச்சாங்க, ಅವರು ನೆನೆಸಿದ್ರು, சீஷன் கூட அப்படிதான் நினைச்சாங்க. ಶಿಷ್ಯರು ಕೂಡ ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ಕೊಂಡ್ರು. அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லாம் சொல்லிட்டாரு, ಜೀವಂತವಾಗಿರುವಾಗ ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿದ್ದಾರೆ. இந்த மையனை பிடிக்குவாங்க, ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಡುತ್ತಾರೆ, இந்த மையனை சித்திரவதை பண்ணுவாங்க, ನನ್ನನ್ನು ಚಿತ್ರಹಿಂಸೆ ಕೊಡ್ತಾರೆ, சிலுவில் அடிக்குவாங்க, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಒಡೆಯುತ್ತಾರೆ, மனுஷகுமாரன் பாடுபடுவாரு, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಪಾಡುಗಳನ್ನು ಅವರು ಮರಿಚಿರುವಾರೆ, ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ, ಅವರು ಸಾಯುತ್ತಾರೆ. மரித்த பிறகு ಸತ್ತ ಮೇಲೆ அவர் வந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுச்சிருவார், 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಮೃತ್ಯುಂಜಯನಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ அப்படிலாம் சொல்லுகிறாரு ಅಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ. இதெல்லாம் யாரும் நம்பல பார்வதி. ಯಾರು ಇದನ್ನ ನಂಬಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. மகதலேனா மரியாளுக்கு கூட அந்த தாட்ஸ் வரல, ಮರಿಯಾಳಿಗೂ ಆ ಯೋಚನೆ ಬರಲಿಲ್ಲ. ஏஞ்சுக்காருன்னு சொல்லுகிறாருன்னு ಎದ್ದೇಳಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ. அப்பதான் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, மரியாளே அப்படின்றார். ಮರಿಯಾಳೆ ಎಂದು ಅವಳನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு மரியாள் ரபூனி அப்படின்றாங்க. ರಬೂನಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾಳೆ. இப்போ கதை, உயிர்த்தெழுந்த இயேசு, ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂಥ ಯೇಸು ಮೊದಲ ಬಾರಿ ஒரு பெண்மணிக்கு காட்சி கொடுக்கிறார். ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. தாய்மாருங்க வாயெல்லாம் ஒட்டுக்குதுமா, ತಾಯಂದಿರ வேற பொலிட்டிக்கல் மீட்டில் இருந்தால் மாநிலத்தில் கேட்குற அளவுக்கு கை தட்டுப்பாங்க. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனையோ சீஷனுங்கிறாங்க, ಎಷ್ಟೋ ಶಿಷ್ಯರಿದ್ದಾರೆ. தலையாய பேதருகிறாரு, ಪೇತ್ರನು ಕೂಡ ಇದ್ದಾರೆ, எல்லாமே இருக்கிறாங்க, ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கெல்லாம் காட்சி இல்லை, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಡಲಿಲ್ಲ. ஒரு பெண்மணிக்கு காட்சி அளித்தார். ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ದೇವರು ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. எந்த பெண்ணாலே உலகத்துக்கு பாவம் வந்ததோ, ಯಾವ ಹೆಣ್ಣಿನಿಂದ ಲೋಕಕ್ಕೆ ಪಾಪ ಬಂದಿತು, எந்த தாயாலே இந்த பூமிக்கு, ஆதி தாயாலே இந்த பூமிக்கு பாவம் வந்ததோ, ಆದಿ ತಾಯಿಯಿಂದ ಇವು ಲೋಕಕ್ಕೆ ಪಾಪ ಬಂದಿತು. அந்த பாவத்துக்கு பரிகாரியாக
அந்த பாலகனை பெற்றெடுக்க ஒரு தாய் இந்த தேவன் தெரிந்து ಕೊಂಡಾர், அதுதான் மரியாள். ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರು, ಅವರನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೆ. அதே இன்றைக்கு பார்க்கும்போது ಈಗ ನಾವು ನೋಡುವಾಗ இந்த உலக மக்களுடைய பாவத்திற்காக மரித்து ಲೋಕದ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಸತ್ತು அடக்கம் பண்ணப்பட்டு ಉಣಲ್ಪಟ್ಟು மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ இயேசு ಯೇಸುವನ್ನು அவரை தரிசனம் பார்த்தது, ದರ್ಶನ ನೋಡಿದ್ದು ஒரு பெண், ಒಂದು ಹೆಣ್ಣು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7 பிசாசு பிடித்து விடுதலையான பெண்ணுக்கு ஆண்டவர் தரிசனமானார் 7 ದೆವ್ವಗಳು ಹಿಡಿದಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன் ஆண்டவர் தரிசனமாக பாட்டார்? ನಿಮಗೂ ನಮಗೂ ಯಾಕೆ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಡುವುದಿಲ್ಲ? அவங்க ஏன் அவங்களுக்கு தரிசனமானார்? ಯಾಕೆ ಅವರಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು? ஒரு பெண்மணிக்கு, ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ದೇವರು ಮಗಳದ ಮರಿಯಾಳಿಗೆ ಒಂದು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. ரபோனி அப்படின்றாங்க. ರಬೂನಿ ಎಂದು ಕರೆದರು. ரபோனி என்றால் ರಬೂನಿ ಅಂದರೆ மை மாஸ்டர், ನನ್ನ ಗುರು ಎಂದು ಅರ್ಥ. ஹalleluya. என்னுடைய தலைவன், ನನ್ನ ಗುರು ಎಂದು ಅರ್ಥ. மாஸ்டர் அப்படின்றது அர்த்தம். ನನ್ನ ಗುರು ಎಂದು, ರಬೋನಿ ಅಂದರೆ ಅರ್ಥ ಗುರು ಎಂದು ಅರ್ಥ. ஏன்னா அவங்களுடைய இதயத்தினுடைய துடிப்பு அது. ಅವಳ ಹೃದಯದ ಒಂದು ಬಡಿತ. வாழ்க்கையே முழுமையாக ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ஆண்டவருக்கு இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பெண்மணிக்கு, ಯೇಸುವಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ ஆண்டவர் தரிசனமானார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. எந்த ஒரு பெண்மணி அல்லது சகோதரனும் சரி, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಸರಿ, உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் ஒழிய ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ தரிசனமாக ನಿಮಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேர் இயேசுவை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಏನೆಂದು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ அவரை ஒரு ரட்சகர் என்று தான் நினைக்கிறார்கள். ಒಂದು ರಕ್ಷಕನು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ரட்சகர் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ರಕ್ಷಕರೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ, இந்த உலக மக்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தான் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த தெய்வம் அவர். ಈ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವತಾರ ಮಾಡಿದಂತ ದೇವರು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் ಲೋಕದಲ್ಲಿರುವಂತವರೆಲ್ಲ பலிகளை கேட்கிறது, ಬಲಿಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனால் இந்த ஒரு தெய்வம் தான் ಈ ದೇವರು தன்னையே பலியாக கொடுத்த தெய்வம் அவர். ಬಲಿಯಾಗಿ ನಮಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. உலக மக்களுக்கு தன்னையே பலி கொடுத்த தெய்வம் அவர். ಲೋಕದ ಮಕ್ಕಳಿಗೆ ಜನರಿಗೆ ತನ್ನನ್ನೇ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, ಲೋಕದ ಕುರಿಮರಿಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಂತ ದೇವರ ಕುರಿಮರಿ. அவருடைய ரத்தத்திலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ಅವರ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. பாவம் மன்னிக்கப்பட்டது, ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ನಾನು ದೇವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇನೆ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. ஏசப்பா எனக்கு ரட்சகர் தான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ அது ರಕ್ಷಕನು. உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ನಿಜ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. நீ அதோடு நின்று விட்டால் மாத்திரம் போதாது, ಅದರಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಿಂತುಕೊಂಡರೆ ಸಾಲದು. அவரை ரபோனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಆತನನ್ನು ರಬುನಿಯಾಗಿ அவரை எனக்கு மாஸ்டர், அவர் ನನಗೆ ಆತನು ಗುರು ಆಗಿದ್ದಾರೆ ಎಂದು ஹalleluya. என்னுடைய தலைவன், ನನ್ನ ಗುರು. பழைய ஏற்பாட்டு பெண்மணிகள் எல்லாம் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು கத்துக்குங்க, தன்னுடைய புருஷன்மார ஆண்டவனேன்னுவாங்க. ಗಂಡಂದಿರನ್ನು ಯಜಮಾನನೇ ಎಂದು ಕರೀತಾ ಇದ್ರಂತೆ. ஆமென். நாங்க அப்படியெல்லாம் சார், ನಾವೆಲ್ಲ ಹಂಗೆ ಕರೆಯಲ್ಲ. நாங்க பேர் சொல்லியே கூடுவோம். ನಾವೆಲ್ಲ ಗಂಡಂದಿರನ್ನ ಹೆಸರಿಕೆ ಕರೆಯೋದು. மாடர்னிசம் எல்லாமே ಎಲ್ಲ ಮಾಡರ್ನ್ ಆಗಿದೆ ನೋಡಿ. புருஷனை பேர் இட்டு தான் கூப்பிடுறது, ಗಂಡನನ್ನು ಹೆಸರಿಕೆ ಕರೆಯೋದು. அது எல்லாம் இங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்குது அந்த மாதிரி. ಇಲ್ಲಿಲ್ಲ, ಅದು ಹೊರದೇಶದಲ್ಲಿದೆ. ஆமென் சொல்ல. ಆಮೇನ್. ஃபாரின்ல போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியாது. ಅದು ಹೋಗಿ ಬಂದವರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. ஹalleluya. எனக்கு குரோவர் ஆண்டனி ஒருத்தர், அவர்கிட்ட அமெரிக்கா போயிருந்தா, ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಗ್ರೋವರ್ ಅಂತ அவங்க பேர பையன், சின்ன பையன், ಅವರ ಮೊಮ್ಮಗ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ஹாய் குரோவர் அப்படின்றான். ಗ್ರೋವರ್ ಅಂತ ಕರೀತಾನೆ. ஹாய் தாமஸ் அப்படின்றான். ಥಾಮಸ್ ಅಂತ ಕರೀತಾನೆ. அவன் சின்ன பையன், ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಅವನು. அப்போ அவர் சொல்கிறார், தாமஸ் இங்கெல்லாம் அப்படித்தான், ಹಿಂಗೆಲ್ಲ ಹಂಗೆ ಕರೆಯೋದು. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாகரிகத்தை நம்ம இந்தியாவில் தான் கற்றுக்கணும். ನಾಗರಿಕತೆಯನ್ನು ನಾವು ಇಲ್ಲೇ ஆமென் சொல்லுவோம். ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து பைபிளில் கற்றுக்கணும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. புருஷமார மரியாதை கொடுத்து ஆண்டவனேனாக்கா, ಗಂಡಂದಿರನ್ನು ಯಜಮಾನನೇ ಎಂದು ಕರೆಯುವುದು. நீர் தான் எனக்கு தலைவன், ನೀನೇ ನನಗೆ ಯಜಮಾನನು, நீர் தான் என்னை ஆண்டு நடத்துபவன். ನೀನೇ ನನ್ನನ್ನು ಆಡಳಿತ ಮಾಡುವನು. ஆமென் ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஒரு வீட்டில் ஒரு புருஷங்காரன் இருக்கிறான்னாக்கா ಒಂದು ಗಂಡ ಇದ್ದಾರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ புருஷங்காரன் அந்த குடும்பத்தை நடத்துறவனாகணும், ಆ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿರ್ಬೇಕು, நடத்துக்கிறவனா இருக்கணும். ಅವರನ್ನು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. என்ன சொல்றாங்கன்னாக்கா, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೆ ನೋಡಿ ವಾಕ್ಯ, ஆண்டவரேன்றாங்க, ஹalleluya, ಗುರುವೇ, மை மாஸ்டர் அப்படின்றாங்க, ನನ್ನ ಗುರುವೇ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. அது வந்துட்டு அவங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ವಿಧೇಯಳಾದಳು ಎಂದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. மரியாளினுடைய அந்த வாழ்க்கையினுடைய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். ಮಗಳದ ಮರಿಯಾಳ ಜೀವನವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அவங்க வந்து கீழ்ப்படிந்தாங்க, ಅವಳು ಅಲ್ಲಿ ವಿಧೇಯಳಾದಳು, ஹalleluya. அவருக்கு ஊழியம் செய்தாங்க, ಆತನಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಕೂಡ ಮಾಡಿದಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருந்துச்சுங்க. ಅವಳ ಹತ್ರ ಅನೇಕ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳಿತ್ತು. கீழ்ப்படிதல் இருந்தது, ವಿಧೇಯಳಾದಳು ಕೂಡ. ஒபிடியன்ஸ் கீழ்ப்படிதல் இருந்தது. ವಿಧೇಯಳಾದಳು. பிறகு அவங்களுக்கு என்னன்னாக்கா சப்மிஷன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ಇಲ್ಲಿ ನೀನು ಏನು ಹೇಳಿದ್ರೇನೋ ಅದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ. நினைக்கிறீங்களா, கூட 7 தாய்மார் இருந்தாங்கன்னாக்கா என்னம்மா இருந்திருப்பாங்க அவங்க? 7 ತಾಯಂದಿರು ಹೆಂಗಿದ್ದಿರ್ಬೋದು ಅವ್ರ ಜೊತೆ? அப்போஸ்தலன் துணியெல்லாம் கசக்கிட்டு மாட்டாங்க, ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಒಗ್ದಿರ್ಬೋದಲ್ವಾ? இல்லை ಇಲ್ವಾ? அங்கெல்லாம் அந்த தண்ணிங்கெல்லாம் வந்துட்டு நீரோட்டம் ஓடும். எனக்கு இந்த கிராமம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ಗ್ರಾಮಗಳೆಲ್ಲ ತುಂಬ ಇಷ್ಟ. நான் அங்கெல்லாம் போயிட்டு நான் அப்போ வாலிபனாக இருக்கும்போது படக்காட்சியெல்லாம் காட்டும்போது ಚಲನಚಿತ್ರವೆಲ್ಲ ತೋರಿಸುವಾಗ அங்கே தான் அந்த ஏரில் போய் தண்ணி ஊற்றிக்கணும், ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ಸ್ನಾನ அங்கே ಮಾಡಬೇಕು, தான் துணிங்களை கசிக்கணும், ಅಲ್ಲೇ ಬಟ್ಟೆ ಒಗಿಬೇಕು ಹೊಲಗಳಲ್ಲಿ. இதெல்லாம் ரொம்ப அருமையான வாழ்க்கை. அதெல்லாம் ಇದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಜೀವನ ಕೂಡ. ಅದು அந்த மாதிரி எவ்வளோ பணியோடைய செய்திருப்பாங்க, ಎಷ್ಟೋ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಆತನಿಗೋಸ್ಕರ ಮಾಡಿರಬಹುದು. அதுபோல ಅದೇ ಪ್ರಕಾರ அது மகதிலே மரியாளும் செய்திருப்பாங்க. ಮಗಳದ ಮರಿಯಾಳು ಕೂಡ ಮಾಡಿರ್ತಾರೆ. சப்மிஷன் ಏನು ಹೇಳ್ತಿರೋ ಅದನ್ನ ಮಾಡುವುದು. லாயல்ட்டி, நேர்மை என்னன்னாக்கா, ಅಲ್ಲಿ ನಿಜ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಿಂದ, ದೆವ್ವದ ಕಾಟದಿಂದ 7 பிசாசு, 7 ದೆವ್ವಗಳು ಅವಳನ್ನು ಹಿಡಿದಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கூட நிறைய பிசாசுங்க இருக்குது. ತುಂಬಾ ಜನರ ಹತ್ರ ಅನೇಕ ದೆವ್ವಗಳು ಹಿಂಸೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ. பிசாசின் பிடியில் இருந்து, ಆ ದೆವ್ವದ ಕಾಟದಿಂದ, பிசாசு பிடினாக்கா ದೆವ್ವದ ಕಾಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ வெறும் பிசாசு பிடித்தான் நினச்சிக்காதீங்க. ದೆವ್ವದ ಕಾಟ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. எத்தனை விஷயங்கள் நீங்கள் விட முடியலன்னு இருக்கிறீங்களோ, ಎಷ್ಟು ವಿಷಯಗಳನ್ನು ಬಿಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದೀರೋ, பிசாசு, ಅದೆಲ್ಲ ದೇವ ಸೈತಾನ. டெமன் பேருக்கு, அதுக்கு டெமன், ಅದು ಸೈತಾನನು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. டெமன் தெரிஞ்சுங்க, சாட்டன் தெரிஞ்சுங்க. ಸೈತಾನನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. சாட்டன் யாருன்னாக்கா, ಸೈತಾನನು ಯಾರು ಅಂದ್ರೆ அவர் தான் பெரிய தலைவன். ಅವನು ದೊಡ್ಡ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. சாத்தான்களுக்கு இந்த டெமன்க்குதே ಡೆಮನ್ ಅಂತ ಇದೆಯಲ್ಲ, இதெல்லாம் குட்டி பிசாசுங்க. ಅದೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪಿಚಾಚಿಗಳು. ஆமென் சொல்லுவோம். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் உயிர்த்தெழுகிறாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತಾರೆ. பாதாளத்தில் ஆண்டவர் போயிட்டு கல்லறையில் வச்சிட்டாங்க. ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಇಟ್ಟರು. கல்லறையில் வச்சிட்டாங்கன்னு ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ ಮೇಲೆ ஆண்டவர் சிலுவையில் மறிக்கும் போது சாத்தான் தலையை நசுக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಾಯುವಾಗ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು பாதாளத்தில் ಪಾತಾಳದಲ್ಲಿ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ, ಒಂದು ಕೂಟ ನಡೀತಾ ಇದೆ. குட்டி பிசாசுங்க இருக்குது, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪಿಚಾಚಿಗಳಿದೆ, எல்லாம் சீட்டில் உட்காந்துக்குதுங்க. ಎಲ್ಲ ಕುರ್ಚಿನಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದೆ. இப்போ இவர் வராரு, ಇವ್ರು ಬರ್ತಾರೆ ನೋಡಿ, பெரிய தலைவர் வராரு, ದೊಡ್ಡ ಸೈತಾನನು அவர் ಬರ್ತಾನೆ. தான் சேட்டன். ಅವನೇ ಸೈತಾನ. சேட்டன் வந்து நிற்கிறான். ಸೈತಾನನು ಹೇಳ್ತಾನೆ, இதுங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துக்குதுங்க. ಒಂಥರ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சேட்டனுக்கு ஒரு ரொம்ப சோகமாகுது. ಸೈತಾನನಿಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಚಿಂತೆ என்ன ಆಗುತ್ತೆ. தலைவரே, ಏನು ಯಜಮಾನ, என்ன தலைவரே, ஏன் சோகமாக்குறீங்க? ಯಾಕೆ ತುಂಬಾ ಚಿಂತೆಯಲ್ಲಿದ್ದೀರಾ? இல்லை இல்லை, ಏನಿಲ್ಲ, நம்ம அந்த இயேசுவை நம்ம சாகட்சிமே. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಾವು அவர் சாகட்சிது பாம்பு காலை கொட்டுந்து. ಅವರು ಹಾವು ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚಿತು. பாருங்க, ஒருத்த வண்டி ஓட்டுன்னு போய் நிற்கிறான், ಅವನು ಗಾಡಿಯೇ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಒಂದು ಬೈಕ್, அதுலேருந்து ஒரு பாம்பு எழும்பி ಆ ಬೈಕ್ನಿಂದ ಒಂದು ಹಾವು ಬಂದಿದೆ ನೋಡಿ, அவனை ஒரு கொட்டி ಅವನ್ನ ಹಂಗೆ ಚುಚ್ಚಿದೆ. கொட்டவன அவன் கீழே வந்து மறைச்சிடறான். ಹಂಗೆ ಅವನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ. அது மாதிரி இந்த பாம்பு காலை கொட்டிச்சு ஏசப்பாவை. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕಾಲನ್ನು ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚಿದೆ. காலை கொட்டுந்து தான் ஏசப்பா சிலுவையில் மறைச்சது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕಚ್ಚಿದೆ, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದು. இவனுக்குன்னா
நம்ம காலை கொட்டிட்டோம், ನಾವು ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚಿದ್ದೇವೆ, அவர் செத்துட்டாரு, ಅವರು ಸತ್ತು ಹೋದರು, அவர் கதை முடிஞ்சிடுச்சு ಅವರ ಕಥೆಗಳು ಮುಕ್ತಾಯವಾಯಿತು அப்படின்னு இருக்கும்போது ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವಾಗ இவர் உயிரோட எழுந்துட்டார். ಇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் உயிரோட எழுந்தது என்னன்னாக்கா, ಇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದು அது ಏನಂದ್ರೆ சாத்தானுடைய தலையை நசுகின்றது. ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ್ದು ಎಂದು ಅರ್ಥ. ஆமென் சொல்வோம். ஹalleluya. ಹalleluya. சாத்தான் தலையை நசுக்கிட்டார். ஏன் ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ್ದಾರೆ. என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡೋದು? இந்த மாதிரி நான் காலை கொட்டினாக்கா அவன் என் தலையை நசுக்கிட்ட அப்படியே. ನಾನು ಕಾಲನ್ನು ಕಚ್ಚಿದರೆ ಅವ್ರ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ್ದಾರಲ್ಲ, அதுக்கு குட்டி பிசாசுன்னு சொல்லிச்சிங்கன்னா, ಚಿಕ್ಕ ಪಿಚಾಚಿಗಳೆಲ್ಲ ಹೇಳ್ತಂತೆ. சகோதரிமார்களே கேளுங்கள், ಚಂದ ಕೇಳಿ, சகோதரிமார்களே கேளுங்கள், ಸಹೋದರಿಯರೇ ಕೇಳಿ, ಚಂದ ಕೇಳಿ. திருச்சபையிலே போதிக்கப்படுகிற சத்தியங்கள் எல்லாம் ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಂತ ಸತ್ಯಗಳನ್ನು உங்களுடைய நன்மைக்கே, ನಿಮ್ಮ ಒಳ್ಳೇದಕ್ಕೆ, நீ கெட்டு போக கூடாது, ನೀವು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು, நாசமா போயிடக்கூடாது, ನೀವು ನಶಿಸಿ ಹೋಗಬಾರದು, நீ நல்லா இருக்கணும், ನೀವು ಚಂದಾಗಿರಬೇಕು. அதுக்கு தாங்க தாகமாகறனார் அவர். ಅದಕ್ಕೆ ಅವರು ಅಲ್ಲಿ ದಾಹವಾಗಿದ್ದೇನೆ, கஷ்டப்பட்டு என் உயிரை கொடுக்குறேன், ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡ್ತೀನಲ್ಲ. என்ன நீங்க இது எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறது, ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಂಡಾಡಬೇಕು. so much he suffered. ತುಂಬಾ ಕಷ್ಟ, ಹಿಂಸೆ. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களா, ಆ ಚಿಕ್ಕ ಪಿಚಾಚಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ನೀವು ಏನೋ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ, நாங்க பார்த்துக்கிறோம். ನಾವು ನೋಡ್ಕೊಂತೀವಿ ಎಲ್ಲರನ್ನ. அவன் சொல்லுவேன், ಆಮೇನ್. நாங்க பார்த்துக்கிறோம். ನಾವು ನೋಡ್ಕೊಂತೀವಿ. நாங்க ನಾವು ஒவ்வொரு வீட்டையும் போயிட்டு ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ நாங்க உட்காந்துருவோம். ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ತೀವಿ. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, ನೀನೇನು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ, நாங்க போறோம். ನಾವು ಹೋಯ್ತೀವಿ. ஒரு வீட்டா போயிட்டு ಒಂದೊಂದು ಮನೆಗೂ ಹೋಗಿ அந்தந்த வீட்டில் நாங்க உட்காந்துட்டு ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು எங்க வேலையை நாங்க காமிப்போம். ನಾವು ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. காமிச்சிட்டு ತೋರಿಸಿ ஒருத்தனையும் டிஸ்டர்ப் பண்ணுவா, கண்டிப்பான். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಅಲ್ಲಿ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ஒவ்வொரு அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணுவான். ಒಂದೊಂದು ತಾಯಂದಿರನ್ನ ಅಲ್ಲಿ எப்படி ಗಲಿಬಿಲಿ பண்ணுவா? இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் செய்து, ಉಲಗ ಪ್ರಕಾರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿ, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, ಇದೆಲ್ಲ ದೊಡ್ಡದಲ್ಲ, இதெல்லாம் ஒன்றும் சின்னதான், ಇದೆಲ್ಲ ಚಿಕ್ಕದೇ, இதெல்லாம் பாவம் இல்லை, ಇದೆಲ್ಲ ಪಾಪವಿಲ್ಲ. எனக்கு நிறைய பேசப்படுது அதான். ನಿನಗೆ ತುಂಬಾ ಮಾತನಾಡುವುದು ಅದೇ. பாருங்க, அந்த காலத்துல ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಿ, சபையில நீங்க சர்ச்சை கேளுங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳಿ, வாட்ஸ்அப்ல கூட நீங்க கேளுங்க, ವಾಟ್ಸಪ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ನೋಡ್ತೀರಾ, யாரும் பாவத்தை பத்தி பேச மாட்டாங்களே. ಪಾಪದ ಬಗ್ಗೆ ಯಾರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஏன் பேச மாட்டாங்க? ಯಾಕೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ? காசு கொடுக்க மாட்டாங்களே. ಕಾಸು ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ சொல்லிட்டா காசு கொடுக்க மாட்டாங்க, ಹೇಳಿದ್ರೆ ಕಾಸು ಕೊಡಲ್ಲ, காணிக்க போட மாட்டாங்க, ಕಾಣಿಕೆ ಕೊಡಲ್ಲ, தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க, ದಶಮಾಂಸ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா பாவத்தை பத்தி பேசுகிறாரு. ಪಾಪದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಬೋಧಕರು ಅಂತ. பாவத்தை பத்தி பேசணும். ಪಾಪದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡಬೇಕು. ஹalleluya. ಆಮೆನ್. நீ நினைக்கிறேன் இது சின்ன 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 சின்னதான், ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯನೇ ಇದು ಅಂತ. சில லாகரி வஸ்துக்கள் இதை போட்டுன்னு நீ வாழ்ந்தினாக்கா ಇದನ್ನ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ கெடுத்துரும், ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ, உயிருக்கே உலை வைத்து விடும் அது. ಅದು ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಕ್ಕೆ ಅಪಾಯಕಾರಿ. ஹalleluya. பிசாசு அப்படி சொல்லிச்சு. ಸೈತಾನನು ಆ ರೀತಿ ಕೆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த வேலையில பார்க்கும்போது நேர்மையான வாழ்க்கை, ಸರಿಯಾದ ಒಂದು ಜೀವನವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் இருக்கு. ನಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ ಅದೇ ರೀತಿ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சேவை செய்தாங்க, ಸೇವೆ ಮಾಡಿದರು, சேவை செய்தாங்க. ಸೇವೆಯನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮಾಡಿದರು. நம்முடைய வாழ்க்கையில கூட ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ இயேசுவை ரட்சகராக மாத்திரம் அல்ல, ರಕ್ಷಕನಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அவரை ஒரு மாஸ்டராக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ಆತನನ್ನು ಒಂದು ಗುರುವಾಗಿ ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவருக்காக நீ கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. உன்னையே நீ அர்ப்பணம் பண்ணணும், ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಆತನಿಗೆ ಅರ್ಪಿಸಬೇಕು. நேர்மையா இருக்கணும், ಆತನಿಗೆ ನೇರವಾಗಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அவருக்கு ஊழியம் செய்யணும். ಆತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿ ಕೂಡ அத்தனை ಇರಬೇಕು. காரியத்தை மகதலேனா மரியாள், ಅಷ್ಟು ಕಾರ್ಯವನ್ನು ಮಗಲದ ಮರಿಯಾಳು, உயிர்த்தெழுந்த இயேசுவை ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವನ್ನು முதல் கண்ணாலே பார்த்த ஒரு பெண்மணி ಮೊದಲ ಬಾರಿ ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿದಂತ பெருமையை பெற்றார்கள். ಎಮ್ಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಳು. அருமையான தேவ ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿ ಹೊಂದಿದ್ದೀರಾ? ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. மகதலேனா மரியாளை பார்த்து சொல்றார். அடுத்த வசனம் வாசிப்போம். 17ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. இயேசு அவளை என்னை தொடாதே,
இல்லை. ம். போய் சொல்லு. ஆமென் சொல்லுங்க. ಹೋಗಿ ಹೇಳು ಎಂದು ஹalleluya. போய் சொல்லு என்றார். ಹೋಗಿ ಹೇಳು ಎಂದು ಹೇಳಿದರು. அப்போ ஆண்டவர் கட்டளைப்பட்டார், என்ன தொடாதே, ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯಬೇಡ, தொடாதே, இன்னும் என் பிதா கிட்ட நான் ஏறி போகல, ನಾನು ಇನ್ನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ என் ಏರಿ ಹೋಗ. சகோதரருக்கு போய் இது மாதிரி ஆண்டவர் சில விஷயத்தையும் மகதலேனா மரியாளுக்கு சொல்லிட்டு ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮರಿಯಾಳಿಗೆ ಹೇಳಿ அதுக்கு 18ஆம் வசனம் சொல்லுது, 18ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மகதலேனா மரியாள் போய் நான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னதையும் சீஷருக்கு அறிவித்தால் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகதலேனா மரியாளுக்கு ಮಗಳದ ಮರಿಯಾಳಿಗೆ உயிர்த்தெழுந்த ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ நற்செய்தியை சொல்லுகிற ஒரு பாக்கியம் அந்த அம்மாக்கு கிடைச்சது. ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ಭಾಗ್ಯ. என்ன ஆச்சரியம் இது. ಏನು ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿ. ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டா, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஆனால் அந்த தூதனுங்க போயிட்டு தான் மேய்ப்பன்கள் சொல்கிறாங்க, ದೂತರು ಹೋಗಿ ಕುರುಬರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, அவன் வந்து ஆடு மேய்ச்சின்னு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. ಕುರುಬರು ಕುರಿ ಮೇಯಿಸುತ್ತಿರುವಂತವರು, பாப்பா ஒரு ரட்சகர் பந்துகிறார்ப்பா, ಒಂದು ರಕ್ಷಕರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, போங்க போங்க, ಹೋಗಿ ಹೋಗಿ. அது ஒரு குடிசில் இருக்கிறாரு அவரு, ಅವರು ಒಂದು ಗುಡಿಸಿಲಿನಲ್ಲಿದ್ದಾರೆ, அவர் அந்த புள்ளைய துணியில் சுற்றி அப்படி வச்சுட்டுப்பாங்க, ಮಗುವನ್ನು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, அடியாலும் போங்க அப்படி. ಅದೇ ನಿಮಗೆ ಗುರುತು ಎಂದು ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வான சாஸ்திரிங்க ಅಲ್ಲಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಅವ್ರು ತುಂಬಾ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ பார்த்துட்டு வராரு, ಅದನ್ನ ನೋಡಿ ಬರ್ತಾರೆ. அது மேல மற்றவங்க எல்லாம் வந்து இதை பார்க்குறோம் நாம, ಬೇರೆಯೊಬ್ಬರೆಲ್ಲ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிமியோன் வருது, ಸಿಮಿಯೋನನು ಬರ್ತಾನೆ, இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ಸಿಮಿಯೋನನು ಅನ್ನಳೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ அது ನೋಡಿ. வந்து முதல் வந்து பிறந்த செய்தி, ಅದು ಹುಟ್ಟಿದಂತ ಒಂದು ಸಂದೇಶ. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை, ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ಒಂದು ಸಂದೇಶ, உயிர்த்தெழுந்த காட்சியை ಆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ಒಂದು ಸಂದೇಶ முதல் ಮೊದಲ ಬಾರಿ பார்த்த பெண்மணி ನೋಡಿದಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು, அவங்களுக்கு ಅವರಿಗೆ என்ன வேலை, ಅವರಿಗೆ ಏನು ಕೆಲಸ, இதை போய் சொல்லு. ಇದನ್ನ ಹೋಗಿ ಹೇಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை போய் சொல்லு. ಇದನ್ನ ಹೋಗಿ ಹೇಳು. அப்போ போயிட்டு இவங்க சொல்றாங்க, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, மகதலேனா மரியாள் போய் ಮಗಳದ ಮರಿಯಾಳು ಹೋಗಿ, நான் கர்த்தரை கண்டதையும் ನಾನು ಸ್ವಾಮಿಯವರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ, அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் ಆತನು ಇತ್ಯಾದದ್ದನ್ನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದು சீஷருக்கு அறிவித்தாள் ಎಂದು ಶಿಷ್ಯರಿಗೆ ತಿಳಿಸಿದಳು. கரங்களை தட்டி ஒரு ஆளில ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் சீஷருங்க எப்படிப்பட்டவங்க, ಶಿಷ್ಯರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೆ, அவ்வளோ ஞானம் அவங்களுக்கு இருக்குது, ಅವರಿಗೆ ಅಷ್ಟು ಜ್ಞಾನಗಳಿದೆ ನೋಡಿ. அவங்களோட எவ்வளோ பெரியவங்க, ತುಂಬಾ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು, அவங்களுக்கே போயிட்டு சொல்ற அளவுக்கு ಅವರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳುವವರಿಗೆ ஆண்டவர் ದೇವರು உயிர்த்தெழுந்தார். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ, உயிர்த்தெழுந்தார் ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. என்ன என்றால் ಯಾಕೆಂದರೆ அந்த கல்லறையில் இருந்து வெளியே வந்தார், ಸಮಾಧಿ ಒಳಗೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರು, அந்த பாதாளத்தில் இருந்து வெளியே வந்தார், ಪಾತಾಳದಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೊರಗೆ ಬಂದರು, அந்த இருளில் இருந்து வெளியே வந்தார். ಆ ಕಾರ್ಗತ್ತಲಿನಿಂದ ದೇವರು ಹೊರಗೆ ಬಂದರು. ஆமென் சொல்லுவோம். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திரும்ப வந்தார், கரங்களை தட்டி ಮತ್ತೆ ஒரு ಬಂದರು. அல்லேலூயா சொல்லுவோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. Yes, coming back again. ಮತ್ತೆ திரும்ப வந்தார். ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬಂದರು. ஆண்டவர் ಯೇಸು அந்த ಸ್ವಾಮಿ பாதாளத்திலிருந்து எழுந்து விட்டார், ಪಾತಾಳದಿಂದ ಎದ್ದೇಳಿದರು, அந்த இருளிலிருந்து எழுந்து விட்டார், ಕಾರ್ಗತ್ತಲಿಂದ ಎದ್ದೇಳಿದರು, அந்த குகையிலிருந்து எழுந்து விட்டார், ಆ ಸಮಾಧಿಯೊಳಗಿಂದ அந்த ಎದ್ದೇಳಿದರು, கல்லறையிலிருந்து எழுந்து விட்டார். ಸಮಾಧಿಯಿಂದ ಎದ್ದೇಳಿದರು. அவர் வைத்த இடம் காலியாக இருக்கிறது. ಅವರ ಇಟ್ಟಿದ್ದಂತ ಸ್ಥಳ அவரை ಖಾಲಿಯಾಗಿತ್ತು. நான் பார்த்தேன். ನಾನು ಅವರನ್ನು ஹல்லேலூயா. ನೋಡಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. அவரை நான் பார்த்தேன். ಅವರನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அவரை பார்த்த முதல் பெண்மணி ಅವರನ್ನು ನೋಡಿದಂತ மகதலேனா மரியா ಮಗಳದ ಮರಿಯಾಳಲು இந்த குட் நியூஸ் சொன்னாங்க. ಈ ಒಳ್ಳೆ ಸಮಾಚಾರವನ್ನು ತಿಳಿಸಿದಳು. ஆண்டவர் ಯೇಸು ಸ್ವಾಮಿ பிறந்த போது ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ குட் நியூஸ் ಒಳ್ಳೆ ಸಂದೇಶ, இந்த உலக மக்களுக்கு ಲೋಕದ ಮಕ್ಕಳಿಗೆ, ಜನರಿಗೆ ரட்சகர் பிறந்தார். ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ரட்சகர் பிறந்ததினுடைய ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ
அந்த நாள் ಆ ದಿನ சிறப்பான முறையிலே ಸಂಭ್ರಮದಿಂದ கிறிஸ்மஸ் என்று சொல்லி ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಎಂದು ಹೇಳಿ உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்களே. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. நான் சொல்வேன் பிரியமானவர்களே, இதுதான் ಇದೇ உண்மையான கிறிஸ்மஸ். கரங்களை ಇದೇ தட்டி ನಿಜವಾದ ஒரு ಒಂದು சொல்லுங்கள். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ. உண்மையான கிறிஸ்மஸ் அது. ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இன்னும் ஆண்டவர் குழந்தை இயேசுவாக இல்லை. ಇನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಗುವಾಗಿಲ್ಲ. ஆமென். Hallelujah. பேபி, ஒரு பேபி இல்லை அவரு. ಮಗು ಅಲ್ಲ, அவரு பெரியவராயிட்டாரு. ಅವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. மறிச்சிட்டாரு. ಅವರು ಸತ್ತು ಹೋದರು. அவர் போயிட்டாரு. ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ. திரும்ப வர போறாரு. ಮತ್ತೆ ಬರಲಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்மஸ் பூர்த்தியாவதனுடைய காரணம், ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಪೂರ್ತಿ ಸಂಪೂರ್ಣವಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, அடைவதின் காரணம், ಸಂಪೂರ್ಣವಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு இயேசு வந்தாரோ ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದರೋ அந்த ಭೂಮಿಗೆ, நோக்கத்தை எல்லாம் செய்து முடித்த கடவுள். ಆ ಉದ್ದೇಶವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಂತ ದೇವರು. நான் அதை முடிச்சுட்டே நான் உங்ககிட்ட வரேன்னு போயிட்டாரு அவர். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೋದರು. கிறிஸ்மஸ்னுடைய ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ உண்மையான கிறிஸ்மஸ் எது? ನಿಜವಾದ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂದು ನಾವು ನೋಡಬಹುದು. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದು அதை கண்ணாலே கண்டார்கள். ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿದರು. ಮಗಳದ ಮರಿಯ. ஹalleluya. ಆಮೆನ್. இப்போ டக் டக்குன்னு 2-3 வசனம் முடிச்சிடறோம். அவள் தான் எசையா 25:8. ஏசாயா 25 இந்த வசனங்களை நீங்கள் வாசிங்கள், அவள் தான் போதும். 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ಮರಣವನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿರ್ನಾಮ ಮಾಡುವನು. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಎಲ್ಲರ ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿಬಿಡುವನು. அழுதாங்களோ, ಎಷ್ಟು ಜನರು ಅಲ್ಲಿ ನಿಂತು ಅತ್ತರೋ, கண்ணீர் விட்டாங்களோ, ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟರೋ, அந்த சிலுவை கிட்ட இருந்து ಶಿಲುಬೆಯ ಬಳಿಯಿಂದ ஒரு சிலர் கல்ற கிட்ட கூட போயிருப்பாங்க. ಅನೇಕರು ಸಮಾಧಿ ಬಳಿ ಕೂಡ ಹೋಗಿರ್ಬೋದು. அதெல்லாம் ಅದೆಲ್ಲ ಒರೆಸ್ತಾರೆ ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இனி நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಅಳಬಾರದು. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿಬಿಡುವನು. ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு ತನ್ನ ಪ್ರಜೆಯ ಅವಮಾನವನ್ನು ಭೂಮಂಡಲದಿಂದ தொலகிசுவார். ತೊಲಗಿಸುವನು. கர்த்தரே அதை சொன்னார். ಯೆಹೋವನೇ ಅದನ್ನು ನುಡಿದನು. இயேசு கிறிஸ்து இப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்காவிட்டால், ಯೇಸು ಸ್ವಾಮಿ 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ செய்த ஊழியத்தினுடைய பலன் ஒன்றுமே இல்லாம போயிடும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಸೇವೆಯ ಫಲ ಒಂದು ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. அப்போ அப்படியே நான் பார்க்கிற இந்த வேளையிலே நிறைய வசனங்கள் கூட நமக்கு இருக்கிறது. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿದೆ. இந்த வேளையில பார்க்க யோபின் புத்தகம் ಯೋಬನ 19ஆம் அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ 23 நாம் வாசிப்போம். 23 வாசிப்போம். 23 ಓದೋಣ. இங்க பாருங்க. நான் இப்போது சொல்லப்படும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும். ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟರೆ ಎಷ್ಟೋ ಲೇಸು. அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಬರೆಯಲು அல்லது என்றைக்கும் நிலைக்க ಎಷ್ಟು ಲೇಸು. அவைகள் கருங்கல்லிலே ஒலிவெட்டாகவும் எழுத்தாகவும் 14 நலமா இருக்கும். ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಲೇಖಿಸಿದರೆ ಎಷ್ಟೋ ಮೇಲು. அது யோபினுடைய வாஞ்சை, அது நிறைவேறியது, எழுதியது. ಅದು ಯೋಬನ ಒಂದು ಆಸಕ್ತಿಯಾಗಿದೆ. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ನನ್ನ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪನೆಂದು. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ அவர் ಸ್ವರೂಪನೆಂದು. கடைசி நாளில் பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிவேன். ಆತನು ಕಡೆಯ ಧೂಳಿನ ಮೇಲೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವನು. ನಾವೆல்லாம் அறிந்திருக்கிறோமா? ನಾವೆಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಅರಿತಿದ್ದೇವಾ? நான் சொல்றேன், நான் அறிந்திருக்கிறேன். ನಾನು ಅರಿತಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಆಮೆನ್. எப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ಯಾಕೆಂತ ಕೇಳ್ತೀರಾ? இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு. ನನ್ನ ಚರ್ಮ ಹೀಗೆ ಬಿರುದು ಹಾಳಾಗಿ ஹalleluya. இந்த என் தோல் முதலானவைகள் ನನ್ನ ಚರ್ಮವು ಹೀಗೆ அழுகி போன பின்பு ಹಾಳಾದ ಬಳಿಕ மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். ದೇವರನ್ನು ನಾನು ನೋಡುವೆನು. ஹalleluya. என் சரீரத்தில் இருக்கிற தோல் அழிந்து போனாலும், ನನ್ನ ಶರೀರದ ಚರ್ಮಗಳು ನಶಿಸಿ ಹೋದರು. யோபு அப்படி சொன்னாரு.
யோபನು ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು. நானும் அப்படித்தான் சொல்லுவேன். ನಾನು ಅದೇ ಪ್ರಕಾರ ಹೇಳ್ತೇನೆ. ஹalleluya ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya. என் சரீரத்தில் இருக்கிற தோலெல்லாம் அழுகி போனாலும் ನನ್ನ ಎಲ್ಲ ಚರ್ಮಗಳು ಹಾಳಾಗಿ ಹೋದರೂ நான் அவரை பார்ப்பேன். ಆತನನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. என் சிறு வயது முதல் அவரே என்னுடைய நம்பிக்கை. பிரியமான ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ನಂಬಿಕೆ ಆತನೇ. எனக்கு பேசவும் நிற்கவும் பலனை கொடுக்கிற தேவனாய் ಮಾತನಾಡುವುದಕ್ಕೂ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೂ ದೇವರೇ ಬಲ ಕೊಡ್ತಾನೆ. நான் அறிந்திருக்கிறேன். ನಾನು ಅರಿತಿದ್ದೇನೆ. அவரை பார்ப்பேன், நானே பார்ப்பேன். ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುವೆನು. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களிலே நான் பார்ப்பேன். என் கண்களே அவரை காணும். ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುವೆನು, ನಾನೇ இந்த ನನಗಾಗಿ ನೋಡುವೆನು. வாஞ்சையால் என் உள்ளந்திரங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. ನನ್ನ ಹೃದಯವು ಅಂಬಲಿಕೆಯಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ಕುಂದಿದೆ. என்னைக்கு பார்க்கணும், ಯಾವಾಗ ನೋಡಬೇಕು ಆತನನ್ನು? ஹalleluya. ಆಮೆನ್. என்னைக்கு பார்க்கணும், ಯಾವತ್ತು ನೋಡಬೇಕು? ஆமான பிரியமான தேவனே, ಆಮೆನ್. ಹೌದು ದೇವರೇ. நீங்கள் தேவனுடைய மகிமை பார்க்க வேண்டும் என்றால் ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ ஒரு மரணம் அவசியம். ಮರಣ ಬರಬೇಕು. அந்த மரணம் தான் ஏசப்பா நமக்காக மரித்தது. ಅದೇ ಆ ಮರಣನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತದ್ದು. அதே அந்த மரணத்துக்கு பின்னாலே, ಆ ಮರಣಕ್ಕೆ ಹಿಂದೆ மகிமையாய் உயிர்த்தெழுந்தார் அவர். ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಇದೆ. மீண்டும் திரும்பி வந்தார். ಮತ್ತೆ ಅದನ್ನು ಬರಲಿದ್ದಾರೆ. முதல் முறை ಮೊದಲ ಬಾರಿ தாயின் வயிற்றில் இருந்து வந்தார். ಮೊದಲ ಬಾರಿ ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಬಂದರು. இரண்டாம் முறை ಎರಡನೇ ಬಾರಿ பாதாளத்தில் இருந்து ಪಾತಾಳದಿಂದ ಹುಟ್ಟಿ ಬಂದರು. ஆமென் சொல்லு. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுவும் ஒரு வைரஸ். ಅದು ಒಂದು ಗರ್ಭ. ஹalleluya. ಅದು ಒಂದು ಗರ್ಭಕೋಶ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வயிற்றுக்குள்ளே போனார். ಆ ಪಾತಾಳದ ಹೊಟ್ಟೆಯೊಳಗೆ பாதாளத்துக்குள்ளே போனார். ಪಾತಾಳದ ಒಳಗೆ ಹೋದರು. அந்த இருட்டறையிலே போனார். ಕಾರ್ಗತ್ತಲಾದ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರು. வெளிச்சமில்லாத ஒரு இடத்திலே போனார். ಬೆಳಕಿಲ್ಲದಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರು. அவரை அங்கே வைத்தார்கள். ಅವರನ್ನು ಇಟ್ಟರು. மூன்றாம் நாள் ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ திரும்ப வந்தார். ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರು. எழுந்து வந்தார். ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರು. போலத்தான் பிரியமானவர்களே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ஆண்டவர் வருவார். ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. ஆகவே ಆದ್ದರಿಂದ நல்லா ஜெபம் பண்ணி ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ மகதிலே நாம் மரியாளை போல ಮಗಳದ ಮರಿಯಾಳ ಹಾಗೆ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು சேவை செய்வேன். ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ. ஆண்டவருக்கு நான் சேவை செய்வேன். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆನ ಮಾಡ್ತೇನೆ. சொல்லிட்டு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்கள். ನಿಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ இந்த ಆಶೀರ್ವದಿಸಲಿ. உயிர்த்தெழுந்த நாள் ಇವತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ உங்களுக்கு ದಿನ. மிகுந்த சந்தோஷமான காரியமா ಇದು இருக்கட்டும். ಒಂದು ಸಂತೋಷವಾದ ದಿನವಾಗಿದೆ. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கட்டும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇರಬೇಕು. வாழ்க்கையில மாற்றங்கள். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ. நீ என்னென்ன காரியங்களை நீ விடாமல் இருக்கிறாயோ, ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಡದೇ ಇದ್ದೀರೋ அதிலிருந்து நீ வெளியே வா. ಅದರಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு பிசாசு சொல்லிச்சு பாத்தீங்களா? ಸೈತಾನನು ಹೇಳಿದ, நாங்க பாத்துக்கிறோம்ட்டு ನಾವು ನೋಡ್ಕೊಂತೀವಂತ. அந்த மாதிரி எந்த விதமான பிசாசினுடைய கிரியைகளுக்கு காரியங்களுக்கு இடம் கொடுக்காது. ಯಾವ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. சின்ன பாவமாச்சே, அதனால தப்பு ஆச்சே, இதனால ஒண்ணே இல்ல, ಇದು ಚಿಕ್ಕ ಪಾಪ ತಪ್ಪು ಅಂತ ನಾವು இல்ல, அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬರಬೇಕು. வந்த ஒவ்வொருவருக்கும், ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು, மக்கள் அனைவருக்கும், ಸಭೆಯ ಮಕ್ಕಳೆಲ್ಲರಿಗೂ என்னுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் தாமே உங்களை அவரே விதமாய் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ತಾಮೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். கண்களை மூடி ಎಲ್ಲ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. யாரும் உங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. என்ன பாக்கியம். ಯಾರ್ಯಾರು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತಾರೋ, தமிழ்ல பாட்டு பாடு, அது எனக்கு இப்பெல்லாம் வராது. என்ன பாக்கியம், ನನ್ನನ್ನು ನೋಡಿ எவருக்குண்டு இந்த சிலாக்கியம். என்ன ஒரு அற்புதமான காரியம். நீங்கள் மனசில் நீங்கள் நினச்சிங்களோ, யோசிச்சிங்களோ, தியானம் பண்ணீங்களோ தெரியாது. ನನ್ನಿಂದ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿರೋ, ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಿರೋ, இந்த செகண்ட் இந்த குட் நியூஸ், இதுதான் பெரிய குட் நியூஸ். ಇದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ. உயிர்த்தெழுந்த செய்தி ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ದೇವರು ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಸಂದೇಶ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಿಗೆ ಕೊಟ್ಟರು. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தி கொடுக்க நீர் அடிமைக்கு நீ கொடுத்த பலத்துக்கு ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಬಲಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே ராஜா, கேட்ட மூடி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ಕೇಳಿದಂತ ಎಲ್ಲರನ್ನು ஆசீர்வதிப்பீராக. ಆಶೀರ್ವದಿಸು. குடும்பத்தில் நல்ல சந்தோஷ சமாதானத்தை கட்டளை. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡು ದೇವರು. ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. இயேசப்ப நாமத்தில் பிதாவே. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென்.